வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ. என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சிஏ எப்படி ப்ரிப்பேர் பண்றது? என்ன மாரி பண்ணணும்? அப்படின்றது நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த சேனல்ல. நான் சொல்றத விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்ல முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ ஸ்ரீகிருஷ்ணா. இப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் முடிச்சிருக்காரு. என்னுடைய ஒன் ஆஃப் தி ஸ்டூடண்ட். வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். இந்த சிஏ லைஃப் ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. ரொம்ப ஒரு லென்த்தியான ஜேர்னியா இருந்துச்சு சார். ஒரு ஓகே. ரோலர் கோஸ்டர் ரைட் மாரி இருந்துச்சு. ஓகே. நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனா ஓகே. வந்து ஃபைனலி எவ்ரிதிங் இஸ் வொர்த் இட்ங்கிற மாரி ஓகே. இருந்துச்சு. ஓகே. ஓகே. சரி. அ இந்த சிஏ நீங்க பண்ணணுன்றதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷன் என் அப்பா தானே சார் சொல்லணும். ஏன்னா அவர் சார்ட்டர்ட் சிஏ அக்கவுண்டன்ட். ஸ்ரீகாந்த். ஆமா, சிஏ ஓகே. ஸ்ரீகாந்தன். அவரு ஸ்ட அ அ அவர் ஆரம்பத்துல இருந்தே வந்து நான் சின்ன வயசுல இருந்தே சிஏன்னா என்னன்னு தெரியாத வயசுல இருந்தே அவர பார்த்துக்கிட்டு இருக்கனால, ஸோ இன்ஹெரன்ட்டா ஒரு இது வந்து ஐடியா வந்துருச்சு. அவங்க அவங்க புஷ் பண்ணி வீட்ல எப்பயுமே இதுதான் படிக்கணும்னு சொன்னதில்ல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு சார். ஓகே. சரி. நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏக்குள்ள வந்தீங்க இல்லையா? ஆமா. வந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபீல் பண்ணீங்க? அதாவது அ ம். எடுத்துட்டோம்டா, ம். ஒரு தப்பான பாதைக்குள்ள வந்துட்டோம்டா, அப்படி ஃபீல் ஆச்சா? இல்ல நம்ம ஒரு கரெக்ட்டான பாத்ல தான் நம்ம போயிருக்கோம் அப்படி ஃபீல் ஆச்சா? இல்ல சார். இதுவரைக்கும் நான் ரெக்ரெட் பண்ணது இல்ல சார் என்னோட சிஏ கரியர்ல. என்னதான் அங்க ஒரு லோஸ் வந்திருந்தாலும் அந்த டைம்ஸ்ல வந்துட்டு ஓகே சேலஞ்சஸ் தான் இத கிராஸ் பண்ணணும். ஒர்த் இட் மாரி தான் சார் எப்பவுமே ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன நெனைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணா, ம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தப்பா சூஸ் பண்ணிட்டோமோ! நம்மளுடைய கோர்ஸ் இது இல்லையோ! அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. அவங்க நெனைக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்க? ஆ ஒரு மேபி மோஸ்ட்லி நான் மைண்ட் செட்ட தான் சார் காரணமா சொல்லுவேன். அதாவது ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமோ, ரிலாக்ஸ் பண்ணலாமோங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, அப்பயும் வந்து இப்படி படிக்க சொல்றாங்களேங்கிற போது வந்து மேபி ஃபீல் பண்ணலாம். ஆனா டெடிகேட்டடா நான் படிக்க தான் போறேன். என் கரியர் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து அந்த ரெக்ரெட்ங்கிற எலிமெண்ட் வர முடியாது சார். ஓகே. சரி. ஆ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஏல ஆ மு ஓவராலா ஓவராலா சிஏல ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் எத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணி போன இது? ஆ 3மேவா? இல்ல ஏதாவது ஒண்ணு இல்ல ஸ்பெசிஃபிக்கா சார். ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் தான் இருக்கறதுலயே ஹேப்பியஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஆ. இன்டர் கொஞ்சம் அ டென்ஷன் இருந்துச்சு. ஃபைனல் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சார். சரி, ஓகே. ஆக்சுவலா ஒரு சிஏக்குள்ள வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நெறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மித் இருக்கும். என்ன மித் அப்படின்னா, ம். சிஏ போனா வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ண முடியாது. ம். ம். சிஏ வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான கோர்ஸ். ஈவன் ம். தோ உங்களுடைய ஃபாதர் வந்து சிஏவா இருந்தா கூட, ம். ம். பட் நெறைய சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றது என்னன்னு கேட்டீங்க ம். அப்படின்னா, ம். நெறைய அந்த மாரியான இதுதான். ம். ஆ ம். நெகட்டிவ் தாட்ஸ். ம். ம். ஆ ம். அவங்கலாம் சொன்னது கரெக்ட்ன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல அவங்க சொன்னது தப்புன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல சார். என்னோட பெர்சனல் ஜர்னிலேருந்து நான் இது பண்ணது என்னன்னா, எனக்குமே அந்த ஃபியர் இருந்துச்சு சார். எல்லாருமே ஃபவுண்டேஷன்ல வந்து எனக்கு நான் ஸ்மூத்தா பாஸ் பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப பயத்தோடயே தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம என்னதான் படிச்சாலும் சிஏ இன்ஸ்டிடியூட் நம்மள ஃபெயில் பண்ணிருவாங்களோ! அ அந்த மாரி ஒரு ஒரு இது இருந்துச்சு சார். எனக்குமே மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து முக்காவாசி பேர் வந்து இந்த அந்த பாஸ் பெர்சன்டேஜ பார்த்து பயப்படுவாங்க சார். எஸ். ஆனா நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சின்சியரா எஃபோர்ட் போட்டு படிச்சவங்கள்ல வந்து எப்பயுமே மேஜிக்கலா ஒண்ணும் இன்ஸ்டிடியூட் ஃபெயில் பண்ண மாட்டாங்க. ஆ படிச்சதுக்கு எப்பயுமே வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சார் பண்ணேன். ப்ராப்பரா பண்ண நானும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, எப்பலாம் ஒழுங்கா படிச்சுட்டு போனாங்களோ, அப்பலாம் பாஸ் பண்ணி தான் சார் வெளிய வந்திருக்காங்க. சரி. அப்போ ஓவராலா சொசைட்டில சொல்றது மித்து தானா? இல்ல அவங்க சொல்றது உண்மையா? ஆ அவங்க பார்த்தவங்கள வச்சு சொல்லுவாங்க. ஆனா இது ஜெனரல் ஒரு ஒரு ஜெனரலா ஒரு ஃபியர் எடுத்துட்டு வர்றது வந்து தேவையில்ல தான் சார். இது ஒரு தேவையில்ல மித்து தான். தானே சார். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு டைரக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய +2 க்குள்ள போலாம். நீங்க +1, +2 படிக்கிறப்போ, உங்களுக்கு எது வந்து ஃபேவரைட் சப்ஜெக்ட்டா இருந்துச்சு? நீங்க எங்க ஸ்கூல் பண்ணீங்க? நான் டிவிஎஸ் ஸ்கூல்ல பண்ணேன் சார் என்னோட ஸ்கூலிங்க. மெட்ரிகுலேஷன் தான். ஆ அப்போ ஃபேவரைட் சப்ஜெக்ட்ன்னு பார்த்தா அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சு. எக்கனாமிக்ஸும் புடிச்சிருந்துச்சு சார் +1, +2ல. ஓகே. ஆக்சுவலா +1, +2ல நீங்க இந்த குரூப் எடுத்ததுக்கு ரீசனே சிஏ பண்றதுக்காக தானா? ஆமா. சிஏ பண்றது தான் சார். அப்பயே கிளியரா இருந்துச்சு. நான் 10த் முடிச்சுட்டு 11த்ல இந்த குரூப் எடுக்கும்போதே வந்து சிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட தான் சார் எடுத்தேன். நீங்க 10த் முடிச்சப்ப எவ்வளோ மார்க் வாங்குனீங்க ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் இருக்கு சார். 475 சம்திங் வாங்கினேன் சார். அவுட் அவுட் ஆஃப் ஆஃப் 500. 500 ஆமா சார். ஓகே. ஆ இப்போ நீங்க +2ல எவ்வளோ மார்க்ஸ் வாங்குனீங்க? +2ல 555 வாங்கினேன் சார். அவுட் ஆஃப் 600. அவுட் ஆஃப் 600. ஓகே. சரி. +2க்குள்ள +2 முடிச்சதுக்கு அப்புறம் ம். சிஏக்குள்ள வந்தீங்க இல்லையா? ம். 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 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஜர்னி எப்படி இருந்துச்சு? ஸ்டார்ட்டிங் ஜர்னி அது நான்
+2 லீவ்லேருந்தே வந்துட்டு கொஞ்சம் என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க சிஎம்ஏ குவாலிஃபைடு இருந்தாங்க. அவங்க அவங்க கிட்ட நேம் வந்துட்டு நேம் சொல்லுங்க. மதனவள்ளி, சிஎம்ஏ மதனவள்ளின்ட்டு மதுரை. அவங்ககிட்ட, ஆமாம் மதுரை தான். ஓகே. அவங்ககிட்ட பேசிக்காக வந்துட்டு ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அவங்ககிட்டே தான் எல்லாத்தையும் படிக்கலான்னு ஐடியா இருந்தேன். அப்புறம் நான் காலேஜ் அண்ட் சிஏ சேர்த்து பண்ணனால வந்துட்டு தியாகராஜா காலேஜில் சேர்ந்தேன். அங்கே வந்துட்டு பிகாம் ஆனர்ஸ்னு ஒரு நியூ கோர்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க, சிஇஓட இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து சார் எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் எடுத்தார். ஸோ அங்கேருந்து தான் வந்து சார் கூட வந்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். சாரோட கைடன்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் எனக்கு ஸ்மூத்தாக தான் சார் இருந்துச்சு. சரி. ஃபவுண்டேஷனுக்கு உள்ளுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு எந்த பேப்பர் வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு? எந்த பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க? ஃபவுண்டேஷனில் வந்துட்டு எனக்கு அக்கௌண்ட்ஸ் தான் சார் ஃபேவரட். எனக்கு எப்பயுமே வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனாலேயே வந்து எனக்கு அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப புது லாஜிக்கான ஒரு பேஸ் லாஜிக்கை வந்து பிடிச்சிட்டோம்னா அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்பவே ரிவார்டிங்கான சப்ஜெக்ட். அந்த பேஸை பிடிச்சிட்டனால எனக்கு ஃபைனல் லெவல் வரைக்குமே வந்து எனக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து எப்பயுமே ப்ராப்ளமாக ஃபீல் ஆனதில்லை. எப்பயுமே அக்கௌண்ட்ஸ் படிக்கிறது பிடிச்சி படிப்பேன். ஸோ அந்த பேஸ் அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ரொம்பவே இந்த கோர்ஸ் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன பாயிண்ட் தம்பி. நெறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த அக்கவுண்ட்ஸ் புடிச்சு தான் சிஏக்குள்ள வராங்க. காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸா இருக்கிற பட்சத்துல. பட் ஆனா இங்க ஃபவுண்டேஷன் வந்ததுக்கு அப்புறம், இன்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த அக்கவுண்ட்ஸ் வந்து கஷ்டமா ஃபீல் பண்றாங்க நெறைய பேரு. அது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது +1 +2ல உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்டா இருக்குது. பட் ஆனா இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதிலே தடுமாற்றம் இருக்குது. அதுக்கு என்ன ரீசனா அது இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க சார். ப்ளஸ் ஸ்கூல் லெவலில் வந்துட்டு அவ்வளோ எல்லா ஸ்கூலும் வந்து மோஸ்ட்லி மார்க்ஸ்க்கு ஓரியன்டாக போவாங்களே தவிர கான்செப்ட் ஓரியன்டாக டீச் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்துட்டு வரவங்களுக்கு வந்து சிஏ கஷ்டமாக இருக்கலாம் சார். ஏன்னா ஃபியூ சம்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி போய் மார்க் வாங்கிடலாங்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் லெவலில். சிஏ லெவலில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் பிராக்டிஸ் இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா அந்த அக்கவுண்ட்ஸ் எப்படி +1 +2 ஈஸியா இருந்துச்சோ அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே ஈஸியா இருக்கும். ஆமா சார். எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். அந்த எஃபர்ட் போடுறது வந்து கஷ்டம் இல்லாம போடலாம் சார். ஃபேவரட்டா இருக்குங்கிற பேசிஸ்ல ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படாம அவங்க போடுவாங்க. சரி, கஷ்டமான பேப்பர் எது? கஷ்டமான பேப்பருங்கிறது அசச் எனக்கு வீக் சப்ஜெக்ட்ஸ்னு ஃபவுண்டேஷன் லெவலில் இல்லை. ஆனால் பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட்டு. நிறைய பேர் அதில் தான் ஃபெயிலும் ஆவாங்க. அதனால கொஞ்சம் கம்பேரிட்டிவாக பேசணும்னா பிஸ்னஸ் மேக்ஸ் எனக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங் இருந்துச்சு. பயங்க. சரிங்க தம்பி. இப்போ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கு. அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா. 2 பேப்பர் வந்து அப்ஜெக்டிவ் இருக்குது. ஒன்று மேத்தமெட்டிக்ஸ், இன்னொன்று வந்து எக்கனாமிக்ஸ். இப்போ இந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு நீங்க என்ன ஸ்பெஷல் பிளான், அதாவது ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணீங்க டெஸ்கிரிப்டிவ் 2 பேப்பருக்கு? டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு மெயினாக அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வந்து சம் பேப்பர் சார். ஸோ சம் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் பென் அண்ட் பேப்பர் அப்ரோச் இருந்துச்சு சார். ப்ராப்பராக சம்ஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் சம்ஸ் ஃபுல்லாக போட்டு பார்த்தேன் இனிஷியலாக. அப்புறம் ரிவிஷன் டைம்ஸில் வந்துட்டு என்னோட வீக் சம்ஸ்லாம் திருப்பியும் போட்டு பார்த்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அப்ரோச் எடுத்தேன் சார். ஓகே. லா வந்து ஸ்டடி மெட்டீரியல் தான் சார். ஸ்டடி மெட்டீரியல் தியரிஸ் ஃபுல்லாமே கவர் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் ரிவிஷன் மூலமாக வந்துட்டு மெமரி இம்ப்ரூவ் பண்ணு. சரிங்க தம்பி. ஆக்சுவலாக மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிஏ இன்ஸ்டியூட் மெட்டீரியல் போதுமானதா, இல்லை பிரைவேட் ஆத்தர் புக் நீங்கள் படிச்சீங்க? அதுவும் ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாகவே சிஏ இன்ஸ்டியூட் மெட்டீரியல் மட்டும்தான் சார். அது சஃபிஷியண்டா தம்பி? ஃபவுண்டேஷன் லெவலில் எனக்கு அந்த டைம் சஃபிஷியன்ட் தான் சார். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும்னா கூட கான்செப்ட்ஸுக்கு எதுவுமே வெளியே தேவையில்லை. சம்ஸ் வந்து நீங்கள் நிறையா பார்க்கணும், ஒரே இடத்துல பார்க்கணும். அந்த கம்பைலர் ஸ்கேனர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸ்டடி மெட்டீரியல் சம்ஸு, ஆர்டிபி, எம்டிபி, ப்ரீவியஸ் இயர்ஸு, அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு கம்பைலர் புக் இருந்தால் நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணீங்களா ஃபவுண்டேஷன்? இன்டரில் யூஸ் பண்ணேன், ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன் சார். நான் எனக்கு இருந்த டைம்ஸில் தேவைப்படலாம்னு நினைக்கிறேன். இப்போ மேபி தேவைப்படலாம். ஓகே, சரிங்க தம்பி. அப்புறம் 2 பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் இருக்கு இல்லையா? 2 பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் பேசிட்டோம். 2 பேப்பர் அப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா? இந்த அப்ஜெக்டிவ் பேப்பர்ல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம மேனேஜ் பண்ணணும் அந்த பேப்பரை. ரெண்டாவது என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதுக்கு நீங்க ஸ்பெஷலா என்ன பிளான் பண்ணீங்க? மேக்ஸ் மெயினாக மேக்ஸ் தான் சேலஞ்சிங்காக இருக்கும். நான் மேக்ஸ் ஃபஸ்ட் பேசலாம். மேக்ஸ் என்னன்னா எத்தனை நான் என்ன 100 மார்க்ஸுக்குலாம் எழுதணும்லாம் பிளான் பண்ணலை. ஒரு ஐ திங்க் ஒரு 75 மார்க்ஸுக்கு எழுதணும்னு பிளான் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது வந்து பெஸ்ட்டாக அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு குவாலிட்டியாக எழுதிட்டோம்னா அதுவே மோர் தென் இனஃப் நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணிடலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த கால்குலேட்டர் வச்சு ஷார்ட்கட்ஸு அதெல்லாம் லேர்ன் பண்ணேன். மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தேன்.
ஸோ ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு போகும். நீங்கள் அது மூலமாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்க தம்பி. ஆக்சுவலா இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம அந்த மேக்ஸை முடிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஸ்பெஷல் ஏதாவது பண்ணணுமா? ஸ்பெஷலானா மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் தான் சார். அது அந்த மாதிரி எக்ஸாமில் என்ன மாதிரி செட்டப்பில் உட்காந்து எழுத போகிறோமோ அதே செட்டப்பில் உட்காந்துட்டு வந்துட்டு எம்சிக்யூஸ் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். மாடல் கொஸ்டின் பேப்பர் பண்ணி பார்க்கணும் சொல்லுவாங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் பண்ணி பார்க்கணும். அதர் சம்ஸுமே வந்து எக்ஸாம் ஓரியன்ட் சம்ஸாக போட்டு பார்க்கணும். ரொம்ப லென்த்தியான சம்ஸ் போடுறது யூஸ் இல்லை. அதில் கேட்குற மாதிரி பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். அது மாதிரி அந்த மாதிரி ஓரியன்ட் சம்ஸாகவே போட்டுட்டு போகிறது. எக்ஸாம் க்ளோஸராக வர வர அந்த மாதிரி அப்ரோச் எடுத்துகிட்டு போகணும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எக்கனாமிக்ஸு ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. நான் ரொம்ப எஃபர்ட் போடலைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 12th இருக்க நாலேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு சிஏ சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் சார் இருந்துச்சு எக்கனாமிக்ஸ். சரிங்க தம்பி. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் +1 +2 படிச்சிருக்கிறீங்க. இந்த எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து லா கொஞ்சம் இருக்கட்டும், அப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸ் இருக்கட்டும், இது நீங்கள் அங்கேயும் படிச்சிருக்கிறீங்க, இங்கே சிஏ ஃபவுண்டேஷன்லையும் படிச்சிருக்கிறீங்க. விச் மீன்ஸ் ஸ்கூல் அண்டு சிஏ ஃபவுண்டேஷன். இந்த ரெண்டத்துலையும் என்ன டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணீங்க நீங்கள்? அங்கே படித்த மாதிரி தான் இங்கே படிச்சிங்களா, இல்லை இங்கே படிக்கிறதுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் எல்லாமே எல்லா பேப்பருமே? அது ஸ்கூலுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க நோட் பண்ணீங்க? ஸ்கூல் லெவலில் வந்துட்டு ரொம்ப அந்த ப்ளூ பிரிண்ட் ஓரியன்டாக இதுதான் படிக்கணும், இது மட்டும் படித்தா போதும், இதை ரிப்பீட்டடாக படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபவுண்டேஷனும் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் பேப்பர் அப்படி தான் நிறைய ரிப்பீட் ஆகும் எக்ஸாமில் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின்ஸு. ஆனால் மாடல் ரிப்பீட் ஆகும். ஓகே. ஆனால் அந்த மோர் ஆஃப் அ கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸாக வச்சுக்கிட்டு அங்கே இருந்துட்டு வந்து எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச் பில்ட் பண்ணலாம். டேரெக்டாக எக்ஸாம் ஓரியன்டாக ஆரம்பத்துலேருந்தே பார்க்கக்கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை நான் அப்ரோச் பண்ணி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமாங்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் சார். அது வந்து சிஏல வந்து எப்பயுமே ஒரு பேஸாக இருந்துச்சு. அப்போது ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஓரியன்டாக நீங்கள் பண்ணீங்க. பட் இதுவே ஃபவுண்டேஷன் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஓரியன்டாக பண்ணீங்கன்னு வச்சுக்கலாமா? ஆமாம் சார், ஆமாம். சரி, ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்டில் எது ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். செகண்ட் வந்து எக்கனாமிக்ஸில் ஸ்கோர் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் 2 பேப்பரை வச்சுக்கலாம். சரி, நீங்கள் ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அட்டெம்ப்ட் எதுவும் இருந்துச்சா, இல்லை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் தான் சார் கிளியர் பண்ணேன் ஃபவுண்டேஷன். சரி, ஓகே. ஓவரால் இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் படிச்சிங்க இல்லையா, அதை வச்சு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு அட்வைஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால வந்து நல்லா பண்ண முடியும் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபவுண்டேஷன் லெவலில் ரொம்ப எக்ஸாம் ஓரியன்டாக போகாமல் அந்த நேரத்தில் உங்கள் ஒரு லாங் சிஏ கெரியரோட ஒரு நல்ல பேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த இடத்த வந்து நல்லா நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அது இன்டர் அண்ட் ஃபைனல் வந்து இந்த பேஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அப்ரோச் எடுங்க. ஸோ இது ஒரு நல்ல உங்களுக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். எக்ஸலண்ட். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபவுண்டேஷன் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பயப்பட தேவை கிடையாது. 1. 2வது அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தான் இன்டருக்கும் சரி ஃபைனலுக்கும் சரி, தென் நம்ம ப்ராக்டிஸ் போனாலும் எம்ப்ளாய்மெண்ட் போனாலும் இந்த ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது தான் பேஸ். ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ். ஸோ தட் அதை என்ஜாய் பண்ணி நம்ம படிக்கணுமே தவிர்த்து நம்ம வந்து ஒரு ஃபேராக எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். வெரி குட் தம்பி. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷனும் பண்ணீங்க, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜும் பண்ணீங்க. அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா, இல்லை உங்களுக்கு வந்து அது ஓகேவா இருந்துச்சா? டிஃபிகல்ட்டான்னு இல்லை சார். ஏன்னா அந்த சொன்ன மாதிரி காலேஜில் வந்து அடிஷ்னலாக எனக்கு படிக்க வேண்டிய தேவை வரலை. ஏன்னா சிஏ சிலபஸோட மர்ஜ் பண்ணியிருந்தாங்க. செமஸ்டருமே வந்து நான் ஃபவுண்டேஷன். ஆமாம், நீங்கள் படிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ சிலபஸோட சேர்த்து அந்த கோர்ஸ் என் கோர்ஸுங்கிறனால அப்படி இருந்துச்சு. மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா எனிவேஸ் காலேஜ் அடிஷ்னல் பேர்டனாக இருக்கும் அவங்களுக்கு. வெறும் ஃபவுண்டேஷன் படிக்கிறவங்க ஆப்வியஸாக வந்து பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட்டு, அப்போ பெட்டர் மென்டல் பீஸோட ஒர்க் பண்ணலாம் சார். சரிங்க தம்பி. இன்டர்குள்ளே போன உடனே நீங்கள் படிக்கும்போது எத்தனை சப்ஜெக்ட் இருந்துச்சு? குரூப் 1 அண்ட் குரூப் 2? நான் படிக்கிறப்ப 8 சப்ஜெக்ட் இருந்துச்சு. அது 8 மாற்றிட்டாங்க. 8 சப்ஜெக்டில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் 2 வந்து இருக்கும். ஆமாம், எஸ். ஓகே. 8 சப்ஜெக்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபவுண்டேஷனில் நீங்கள் 4 சப்ஜெக்ட் படிச்சிங்க. இன்டர் போனோடனே அப்படியே டபுள் த டைம் ஆயிடுச்சு. 8 சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. பார்த்தோன்னே எப்படி தோணுச்சு? இது மேனேஜ் பண்ணிடலாமா, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுமா அப்படி தோணுச்சு? அதுவும்
இல்லை இன்டர் போகிறப்ப கொஞ்சம் இனிஷியலி இன்டிமிடேட்டிங்காக தான் சார் இருந்துச்சு. ஒரு பிக் ஜம்ப் மாதிரி இருந்துச்சு. வாஸ்ட் சிலபஸ்ஸு. ஓகே இப்போ தான் நம்ம ரியல் சிஏவை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் பண்ணீங்க, தென் இன்ட்ரி பண்ணீங்க. இந்த ஃபவுண்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் இல்லை? அவ்வளோ இல்லை சார். ஆனால் இன்ட்ரி பண்ணும்போது கொஞ்சம் பயம் வந்துச்சு. அது எதனால? சப்ஜெக்ட் அதாவது டபுள் த டைம் இருக்கிறனால. ஆமாம், சப்ஜெக்டும் சரி போர்ஷனும் சரி வாஸ்ட்டாக இருக்கிறனால வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம சிஏ இப்போ கஷ்டம்னு சொன்னதோட ரியாலிட்டி இப்போ தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் போல் அப்படின்ட்டு அந்த ப்ரீவியஸ் ஐடியாவோட எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபியர் இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஃபியர் இருக்க தான் செய்யும் தம்பி. ஆனால் ஃபியரை ஓவர் கம் பண்ணி சில பேர் போயிடுறாங்க. சில பேர் ஃபியரை ஓவர் கம் பண்ணாமல் இன்ட்ரே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இன்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கூட இருப்பாங்க. அது எதனால நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நான் இந்த ஃபியர் இருந்துச்சுன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஆனால் நான் இன்டர் முடிச்சு வெளியே வர ஸ்டேஜில் என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா வந்துட்டு போர்ஷன் இருக்குது. ஆனால் அந்த போர்ஷனுக்கு ரெஸ்பெக்டபுளாக நம்ம எஃபர்ட் போட்டு வரும்போது வந்துட்டு இன்டர் லெவலில் வந்து தாராளமாக டெஸ்டிங் ஒன்றும் புக் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறதுக்கும் கொஷின் பேப்பரில் லேண்டப் ஆகிறதுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டெஸ்டிங்லாம் இருக்காது. ஸ்டடி மெட்டீரியலோட எப்பயுமே வந்துட்டு ஒரு ஆன் பார் வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். நம்ம படித்ததுக்கு வந்து ரிவார்டிங்காக தான் வந்து கொஷின் செட் பண்ணுவாங்க. ஸோ வந்து எதுவும் மேஜிக்கலாக நடக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டு ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங்கோட சார் வந்து படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற. ஓகே, பட் ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஓவர் கம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும்? நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போடுறது தான் சார் மேட்டர் சொன்னேன். ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்தே வந்து ஃபைனல் லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு ரெக்வயர்ட் சிஏக்குன்னு ரெக்வயர்ட் ஹவர்ஸ். இப்போ ஃபவுண்டேஷன்னா ஒரு 6 months வந்து படிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்டர் அட்லீஸ்ட் 9 months நான் கூட எடுத்தேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக இந்த எல்லா டைம் பீரியட்லேயுமே வந்து நான் அட்டெம்ப்ட் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் எப்பயுமே வந்து ரெக்வயர்ட் டைமோட கொஞ்சம் கூட எடுத்திருப்பேன். அது என் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அமைஞ்சிச்சு நிறைய இடத்துல. நான் கொஞ்சம் சில்லாக எடுத்துகிட்டு படிக்கிற பர்சன். கொஞ்சம் நிறைய இன்டெப்த்தாக போயிட்டு பிடிச்சி படித்தாதான் வந்து எனக்கு பிடிக்குங்கிற மாதிரி இருக்கும். அந்த ரஷ்ல படிக்கிற பர்சன் நான் கிடையாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அதிக டைம் எடுத்திருப்பேன். அதனால தான் கொஞ்சம் என்னோட சிஏ ஜர்னி லென்த்தி ஆகிடுச்சு. சரிங்க தம்பி, அது ஓகே. இப்போது சிஏ இன்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% MCQ, 70% டிஸ்கிரிப்டிவ். ஆனால் இதில் நெகட்டிவ் மார்க்ன்றது கிடையாது. இந்த MCQ பேட்டர்ன் நீங்கள் எழுதும் போது இருந்துச்சா? நான் எழுதும் போது 2 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இருந்துச்சு. என்னென்ன சப்ஜெக்ட் இருந்துச்சு? 2 தியரி சப்ஜெக்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் குரூப்பில் 2 தியரி, செகண்ட் குரூப்பில் 2 தியரி. அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு. சிஏஎஸ்எஸ்எம்ல இருந்துருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், அதில் இருந்துருந்து. ஓகே, சரிங்க தம்பி. இப்போ இன்டர்மீடியேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரட் பேப்பர் எது? இன்டர்மீடியேட்டுமே அக்கௌண்ட்ஸ் தான் சார் ஃபேவரட். எதனால அக்கௌண்ட்ஸ் ஃபேவரட்? ஆரம்பத்துலேருந்தே பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தனால நான் ஓரளவுக்கு ரெக்வயர்டு பர்ஃபார்மன்ஸ்னு சிஏ ஒன்று செட் பண்ணுவாங்க. என்னோட பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும். அது அக்கௌண்ட்ஸில் வந்து ஆன் பாராக வந்து எப்பயுமே எனக்கு பிகினிங்லேருந்தே இருக்கும். ஸோ வந்து அந்த அக்கௌண்ட்ஸில் ஃபியர் எலிமெண்ட் இல்லாதனால எப்பயுமே அந்த ரசித்து படிக்கிறதுங்கிற மாதிரி நான் போயிட்டே இருந்தேன். சரிங்க தம்பி. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்ட்ஸில் வந்து மார்க் வாங்க முடியும். யூ நோ தட். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க? அக்கௌண்ட்ஸ் தான் உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க. ஒரு சம்ஸை வந்து டு த மேக்ஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க? நான் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து சார் தான் எனக்கு காலேஜில் எடுத்தார். ஸோ சார்கிட்ட இது பண்ணும்போது நான் வந்து பிடிக்கும்னு சொல்லுவேன். ஆனால் அந்த சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு சோம்பேறித்தனத்தில் வந்து பார்த்துட்டு ஓகே வருதே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் போடும்போது தான் தெரியும் இல்லை நம்மளுக்கு வரலை. ரெக்வயர்ட் டைமோட டபுள் த டைம் வந்து டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி எழுதணும்னா எக்ஸாமில் பாதி பேப்பர் கூட அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு புரியும். ஸோ போட்டு பார்க்கும்போது தான் வந்து ரியலி வந்து எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன தான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும். ஸோ சார் சொல்கிற மாதிரி வந்துட்டு நான் அப்புறம் சம்மு போட்டு பழகி ரிவிஷன்ஸு, அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு அதெல்லாம் எழுதிட்டு போகும்போது தான் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்கோரிங் அப்போ தான் வரும். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து சிஏ இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் ஓட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டின்றது அட்டெம்ப்ட் பை அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது அப்படி தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்று பார்க்குறது என்ன அப்படின்னா ரொம்ப லென்த்தி பேப்பர். எல்லாருமே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா லென்த்தி பேப்பர். அப்போ லென்த்தி பேப்பர்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ ப்ராக்டிஸ் இங்கே அதிகமாக பண்ணால் மட்டும்தான் அந்த லென்த்தி பேப்பரை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்களா நீங்கள் கூட படிக்கும்போது? ப்ராக்டிஸ் ஆரம்பத்துலேருந்தே பண்ணலை. மிஸ்டேக்குன்னு பார்த்தா அந்த ப்ராக்டிஸ் பண்ணாத அட்டெம்ப்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபெயிலியரில் தான் போய் முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட இதே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஓகே
ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்துட்டு பண்ண அட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கே ரிசல்ட் வந்துருக்கும். சரிங்க தம்பி. எந்த பேப்பர் வந்து இன்டர்மீடியட்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்க? இன்டர்மீடியட்ல நான் இருந்த டைம்ஸ்ல ஏஎஸ்எஸ்எம்னு ஒன்று இருந்துச்சு. ஆமா. அது என்டர்பிரைஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆமா. அத விட்டுருவோம் நம்ம. அத இப்போ விட்டுருவோம். வேற அத தவிர்த்து வேற ஏதாவது பேப்பர் சொல்லுங்க. அதை தவிர்த்துனா வந்து ஆடிட்டிங் எனக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சு சார். சரிங்க தம்பி. ஆடிட்டிங் வந்து நீங்க இன்டர்மீடியட்லயும் படிச்சிருக்கீங்க, ஃபைனல்லயும் படிச்சிருக்கீங்க. ம். இன்டர்மீடியட்ல நீங்க படிக்கும்போது பயந்திருப்பீங்க. ம். ஓகே. ஃபைனல்ல படிக்கும்போது அதே பயம் இருந்துச்சா? இல்ல இதுக்கு போய் ஏன்டா பயந்தோம் அப்படி தோணுச்சா உங்களுக்கு? பயம் இருந்துச்சு. ஆனா ஃபைனல்ல என்ன ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் எனக்கு கிடைச்சுச்சுன்னா, பிராக்டிகலா வந்து ஆர்டிகல்ஷிப்ல ஆடிட்டிங் பார்த்துட்டு வந்தனால வந்துட்டு பெட்டரா அப்ரோச் பண்ண முடிஞ்சுச்சு. கான்செப்சுவல் டெப்த் இருந்துச்சு. ஆனா ஸ்டில் வந்து நான் தியரியில வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைங்கிறதுனால ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருந்துச்சு. இருந்துச்சு. ஆடிட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரலாவே ஒரு கஷ்டமான பேப்பர்ன்னு எல்லாருமே ஃபீல் பண்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆடிட்டிங் வந்து மோஸ்ட்லி தியரியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாதவங்க வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாங்க சார். ஆனால் ப்ராப்பராக வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி படித்தோம்னா நான் வந்து பர்சனலாக நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன் சார். நான் வந்து இந்த ரொம்ப நிமானிக்ஸ் ஓரியன்டாக அந்த மாதிரி போகிற பர்சன் கிடையாது. ஏன்னா எனக்கு சூட் ஆகாது. அந்த இது நான் பண்ணதில்லை. நிறைய பேருக்கு அது சூட் ஆகும். ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். நான் பர்சனலாக பண்ணது என்னென்னா, நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கோ த்ரூ பண்ணுவேன். அடுத்து ஃபஸ்ட் ரிவிஷனில் வந்துட்டு எக்ஸாம் ஓரியன்டாக வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் மோர் இம்பார்ட்டண்ட்டோ அந்த டாபிக்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன் மூலமாக போகும்போது நீங்கள் மொதல் வாட்டி படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் கஷ்டம் எனக்கு படித்த எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி தான் எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகும். ஆனால் ரிப்பீட்டட் ஒரு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் வரைக்கும் போகும்போது அந்த ரீடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டு நீங்கள் எழுதும் போது அப்படியே ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்லேயோ மாக் டெஸ்ட்லேயோ வந்துட்டு உங்களால் எழுத முடியும். ஸோ வந்துட்டு நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ் வந்து நீங்கள் திருப்பியும் படித்ததை படிக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மனப்பாடம் மாதிரி இல்லைனாலும் அந்த சீக்வன்ஸ் அப்படியே ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ மோர் எப்படி வந்து சம் பேப்பர் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி தியரி பேப்பரா இருந்தா அதிகமான டைம் வந்து ரிவிஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்க தம்பி. இப்போ சிஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்ன்றது வாஸ்ட் சிலபஸ். இந்த சிலபஸை வந்து வித்தின் அ டைம் ஃப்ரேமுக்குள்ள ரிவைஸ் பண்ண முடியுமா? நீங்க ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? ரிவிஷன் வந்து படிக்கிறது வந்து உங்களோட கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் கெரியர் எல்லாத்துக்குமே பேஸ்னா ரிவிஷன் தான் வந்து எக்ஸாமில் சக்ஸஸ்க்கான பேஸு. ரிவிஷனில் என்ன குவாலிட்டியாக பண்ணுறீங்க, எத்தனை நம்பர் ஆஃப் ரிவிஷன் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு அப்படியே வந்து எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் பேசிக்கலி வந்து 3 ரிவிஷன்ஸ் அரௌண்டு பண்ணியிருப்பேன். இன்டர்லேயும் சரி, ஃபைனல்லையும் சரி. ரிவிஷனோட எப்பயுமே வந்துட்டு ஒரு இப்போ ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா அந்த குவார்டர் போர்ஷன் டெஸ்ட்டுங்கிற மாதிரி டெஸ்ட்டை இன்கார்பரேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களோட ரிவிஷனை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணும். இல்லைன்னா படிச்சுக்கிட்டே போகலாங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். இந்தந்த டேட்டில் நான் டெஸ்ட் எழுத போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸாம் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா இன்ஹெரண்ட்டாக ஒரு புஷ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட்டு வச்சுட்டு படிங்க. அது உங்களுக்கு உங்களோட ஸ்டடி குவாலிட்டியே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதை பார்ப்பீங்க. சரி. இன்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 நீங்கள் 2 சேர்த்து எழுதுனீங்களா இல்லை தனித்தனியாக எழுதுனீங்களா? இன்டர் வந்து குரூப் 1 குரூப் 2 சேர்த்து தான் எழுதினேன். ஆனால் அது நான் ஆரம்பத்துலேருந்தே சேர்த்து எழுதணுங்கிற அளவுக்கு கிளாரிட்டியாக போய் எழுதலை. ரொம்ப நடுவில் வந்துட்டு பயம் வந்துச்சு. ஒன்று மட்டும் எழுதிடலாமான்னு இது பண்ணேன். ஒரு அட்டம்ப்ட்டும் நான் ஸ்கிப் பண்ணேன். கோவிட் டைம்ஸில் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஒரு அட்டம்ப்ட் ஸ்கிப் பண்ணி ஜூலை 21 தான் நான் அப்பியர் ஆனேன். சார் தான் வந்து எனக்கு இல்லை நீ 2 குரூப்பாக எழுதுனா தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீ இத்தனை மந்த்ஸ் படிச்சிருக்க, நீ எஃபர்ட் போட்டிருக்க. ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு வந்து நீ எழுதுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணார். ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் குரூப்பில் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். 246 எடுத்திருந்தேன். செகண்ட் குரூப்பில் 198 தான் எடுத்திருந்தேன். அந்த 2 மார்க்ஸ் இல்லைன்னா வெறுமனை தனியாக எழுதியிருந்தா நான் ஃபெயில் ஆகிருப்பேன். ஃபஸ்ட் குரூப்போட அக்ரிகேட் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் வந்து நான் ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது ரிலேட் ஆகும் நான் நினைக்கிறேன். எல்லா போர்ஷன்ஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு போனீங்களா உள்ள? எனக்கு தெரிஞ்சு இன்டர் லெவலில் நான் ரொம்ப ஸ்கிப்புன்னு பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு சங்க் வந்து நான் பிளான் பண்ணி இல்லை இது படிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சதை ரிவைஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு போகல. 100% படிச்சுட்டு போகலாம் சார். சரி, நானும் தான். ஓகே. ஏன்னா இது நிறைய சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா
நம்ம படிக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஆமா. ஜானு, அப்புறம் மே அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர்ன்னு சொல்லிட்டு. இப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க கான்ஃபிடென்ட் வந்து லோவா ஆகும்போது, சப்ஜெக்ட் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணலன்னு நினைக்கும்போது, இன்னொரு 4 மாசம் கழிச்சு அடுத்த அட்டெம்ப்ட்க்கு போவோம்ன்னு சொல்லி லேசி ஆயிடுறாங்க. அந்த 4 மாசத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமா பிளான் பண்ணி படிச்சுட்டு போறாங்களான்னு கேட்டா, அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே படிச்சா தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயத்துல வெளில இருக்காங்க. ஸோ அது அது எப்படி பார்க்குறீங்க நீங்க? இதுல பேசிக்கா ஒரு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு சார். இந்த அட்டெம்ப்ட் ஸ்கிப்பிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸானது தான். அது ஹேண்டில் பண்ற விதத்துல ஹேண்டில் பண்ணோம்னா சக்சஸ்ஃபுல்லா வெளிய வரலாம். ஆனா நான் பர்சனலா அட்டெம்ப்ட் ஃபைனல்லேயும் சரி, இன்டர்லயும் சரி ஒவ்வொரு அட்டெம்ப்ட் கரெக்ட்டா ஸ்கிப் பண்ணேன். ஆனா நான் ஸ்கிப் பண்ண அட்டெம்ப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சுத்தமாவே ப்ரிப்பேரே பண்ணல, ரிவிஷன்ஸே பண்ணலங்கிற மாரி ஒரு அட்டெம்ப்ட்ஸா இருக்கும். நான் 100% படிக்கலங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஏற்கனவே வந்துட்டு சப்ஜெக்ட் போர்ஷன் கூட கவர் பண்ணலங்கன்னு இருக்கும். ஆனா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே போனோம்னா என்ன ஆகும்னா, நம்ம இனிஷியல் டேஸ வந்து என்னாலும் கம்ஃபர்டபுளா விட்டுருவோம். அந்த பக்கத்துல வரும்போது தான் படிக்க ஆரம்பிப்போம். ஸோ எனிவேஸ் நீங்க வந்து ஒரு 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் எக்ஸாம் முன்னாடி தான் சீரியஸா படிப்பீங்க. அது நீங்க எத்தன அட்டெம்ப்ட் ஸ்கிப் பண்ணாலும் திருப்பி அதே டைம் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஒரு அட்டெம்ப்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது நோக்கி வந்து சின்சியரா படிக்க ஆரம்பிச்சுருங்க. என்னனாலும் நான் எழுதிருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல படிக்க ஆரம்பிங்க. சரிங்க தம்பி. ஆ அப்புறம் இந்த லா பேப்பர பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன படிச்சாலும் ஞாபகத்துல இருக்க மாட்டுது. நீங்க படிச்சாலும் ஞாபகத்துல இல்லையா? இல்ல ஞாபகத்துல இருந்துச்சா? இல்ல அது ஞாபகத்துல இருந்துச்சு சார். ஆனா நானும் லாக்கு பயந்த பெர்சன் தான் இன்டர்ல. ஏன்னா தியரிங்கிற காரணத்தினால. ஆனா நான் இந்த மாரி ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸும் நெறையா பிராக்டிஸ் பண்ணேன். இந்த ஸ்கேனர் வச்சு நெறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டு பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ், ஆர்டிபி, எம்டிபி, ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின். இது எல்லாத்தையும் வந்துட்டு நெறையா பிராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா லா வெறும் படிக்கிறத தாண்டி நெறையா கேஸ் ஸ்டடீஸ் மாரி கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் அக்ராஸ் பண்ணலைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். எனக்கு வந்து இன்டர்ல லா தான் சார் இருக்கறதுல பெஸ்ட் பேப்பர். 74 மார்க்ஸ் எடுத்தேன். ஓகே. ஸோ வந்துட்டு எனக்கு எக்ஸாம் அந்த ஒரு தியரி பேப்பர்ல எப்பயுமே எனக்கு வந்து அந்த ஒரு மேஜிக்கல் ஃபீல் வரும். கொஸ்டின் பார்த்துட்டு அது எழுத ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆயிரும் சார். ஆக்சுவலா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானும் சொல்ல ட்ரை பண்றது. அதாவது நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படிச்சதுக்கு அப்புறம் வந்து நெறைய மறந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டு நம்ம அந்த கொஸ்டின்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் நானும் நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட் எல்லாம் எங்கேருந்து ஞாபகம் வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. நெறைய பேர் என்ன ஃபீல் பண்றது அப்படின்னா, நமக்கு பாயிண்ட் மறந்துருதேன்னு நெனச்சு பயத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஸ்டக் ஆயிடுறாங்க. பட் இப்படி ஆகக்கூடாது. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் எங்கிருந்தோ வந்துரும். அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்களா? ஆமா. நானும் இதே மாரி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. சரி. ஆ இதுல இன்டர்மீடியேட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இப்போ எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு அட்வைஸ் குடுக்கணும்னா என்ன இருக்கும்? ஒரே அட்வைஸ். இன்டர்மீடியேட் எழுத போறோம். ஆ முதல்ல அ கான்செப்சுவல் 2 பில்லர் இன்டர்மீடியேட்டுக்கு. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இனிஷியலா நீங்க கிளாஸ் கவனிக்கும்போது, சம் போடும்போது அதில டெப்த் எடுத்துக்கங்க. செகண்ட் பில்லர் வந்து ரிவிஷன்ஸ் எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச். எக்ஸாம்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். ஒண்ணு இல்லாம இன்னொன்னு ஆக முடியாது. கான்செப்சுவல் டெப்த் இல்லாதவங்க வந்து எக்ஸாம் ஓரியன்டடா போய் பிரயோஜனம் கிடையாது. என்னதான் கான்செப்சுவல் டெப்த் இருந்தாலும், எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச் இல்லன்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இது 2யும் வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். சூப்பர் தம்பி. அருமையான அட்வைஸ் ஆக்சுவலா. ஆக்சுவலா கான்செப்சுவல் கிளாரிட்டி தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச். ஆக்சுவலா இதுதான் நான் சொல்லுவேன். நெறைய பேரு என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, கான்செப்ட்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு லா பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா, இது ஆரிஜின் எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இப்படியே வந்து திங்க் பண்ணி சி கான்செப்சுவல் நாலேட்ஜ் இருக்க வேண்டியது தான். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. தம்பி அதான் சொன்னாரு. பட் அட் த சேம் டைம் எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச்சும் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிளியர் பண்ணிட்டு போ முடியும். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாலேட்ஜபிளா இருப்பாங்க. பட் ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இன்னொரு ஸ்டேஜ் அவங்க போவே மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய கான்செப்ட்ட கத்துக்கிறேன்ற பேர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தப்பான ட்ராக்க நோக்கி போயிடுவாங்க. சி நம்ம போக போறது ஒரு எக்ஸாமுக்கு தான் நம்ம போக போறோம். அப்போ இந்த எக்ஸாம நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா பண்றது அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தேவை. சி என்னதான் கான்செப்சுவல் ஓரியன்டட் நாலேட்ஜ் நமக்கு தேவை. ஆமா. அதுல மாற்றமே இல்ல. பட் அந்த எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச் இல்ல அப்படின்னு சொன்னா, அது கிளிக்கே ஆகாது. ரிசல்ட் நமக்கு வரவே வராது. சூப்பரா சொன்னீங்க தம்பி. ரைட். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிகல்ஷிப் வந்து மதுரையில பண்ணீங்களா? சென்னையில பண்ணீங்களா? நான் ஆர்டிகல்ஷிப் சென்னையில பண்ணேன் சார். ஏன் சென்னை? ஏன்னா அப்பா வந்து பிராக்டிசிங் சிஏ இல்லையா? ஆமா அவர் சார். மதுரை தான். நீங்க ஏன் மதுரை சூஸ் பண்ணாம சென்னை? அது ஒரு எக்ஸ்போஷர். ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் இங்கேயே இருந்துட்டேன். அடுத்து காலேஜும் இங்கே தான் பண்ணேன்.
ஸோ எனக்கு ஒரு 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 டிஃப்ரெண்ட் சிட்டி போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நிறையா நியூ திங்ஸ்லாம் வந்து பார்க்கணுன்னு இருந்துச்சு. எக்ஸ்போஷருமே சென்னையில் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு சார் சரிங்க சென்னையில். தம்பி. ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? இல்ல ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சா? அ என்ன ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு? இது 2மே இருந்துச்சு சார். என்ஜாய்மெண்ட்டுங்கிற ஆஸ்பெக்ட்டும் இருந்துச்சு. ஹெக்டிக்கா ஃபீல் பண்ணி படிக்கிறதையும் பேலன்ஸ் பண்ண முடியாம, ஒர்க்கும் வந்து இவ்வளவு ஓவர் ஒர்க் பண்றோமேங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து 2மே இருந்துச்சு சார். 2மே இருந்துச்சு. ஓகே மிக்ஸடு. அ அப்புறம் இன்டர் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம் இல்லையா? அ இந்த மாரி ஆர்டிகல்ஷிப் பண்ண போகக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் என்ன மாரி ப்ரிப்பேர் ஆயிக்கணும்? ஒரு ஆடிட் ஃபர்ம்ல போய் ஜாயின் பண்ணணும். ம், ம். முதல்ல அவங்க எந்த மாரியான ஆடிட் ஃபர்ம் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 1. 2வது அவங்க அந்த இன்டர்வியூக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க உங்க கெரியர் நீங்க இன்டர் முடிச்சுட்டீங்கங்கிற பேசிஸ்ல உங்க சிஏ கெரியர் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு பேஸ் ஐடியா எடுத்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஆர்டிகல்ஷிப் ஃபர்ம் சூஸ் பண்றது தான் கரெக்ட்டு. விச் மீன்ஸ் பிராக்டிஸா, எம்ப்ளாய்மென்ட் அப்படி சொல்றீங்களா? ப்ராக்டிஸா எம்ப்ளாய்மெண்ட்டா? எம்ப்ளாய்மெண்ட்லயும் இன்னும் எந்த ஸ்ட்ரீம்ல போறீங்கன்னு ஏன்னா, நான் வந்து என்னோட ஃபைனல் லெவல்ல எம்சிஎஸ் கோர்ஸ் இருக்கும். அங்க வந்தவங்கலாம் பார்க்கும்போது, ஒருத்தன் நான் இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் தான் போக போறேன். அப்படிங்கிற அளவுக்கு கிளாரிட்டி அவனுக்கு ஸ்கூலிங்ல இருந்து இருந்திருக்கு. அவனோட ஆர்டிகல்ஷிப்பே வந்து நம்ம பார்க்குற எந்த ரெகுலர் இதுவுமே இருக்காது. டாக்ஸ் ஆடிட்ஸோ, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ஸோ எதுவுமே இருக்காது. அவன் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் பண்ற ஒரு ஆடிட் ஃபர்ம்லயே வந்து போய் சேர்ந்தான். அவங்க வந்து லிஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் அந்த இதெல்லாம் அதில தான் பண்ணான். இப்போ ஃபைனல் கிளியர் பண்ணிட்டு, அதிலேயே தான் வந்து அவன் போறான். ஸோ இந்த அளவுக்கு கிளாரிட்டி எடுத்துட்டு வராங்க. ஸோ கிளியர் பிக்சர் இருந்துட்டு அதுக்கு தகுந்த மாரி ஆர்டிகல்ஷிப் ஃபார்ம் போய் சேர்ந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ரொம்ப சூப்பர் தம்பி. ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத டிசைட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி ஆடிட் ஃபார்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆமா சார். ஆ இப்ப நீங்க சொன்ன மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சென்னை மாரியான இதுக்கு போணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்ன சின்ன ஊர்ல பண்ணா கூட அது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? அது பர்ப்பஸ் தான் சார். ஆனா ஒரு எம்ப்ளாய்மென்ட்ங்கிற இது வேணும் அப்டின்னா, ஒரு 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 பெரிய ஃபர்ம் இல்லனா ஒரு பிக் 4 ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா, அது நீங்க லேர்னிங்கிறத தாண்டி அது ஒரு டாக் மாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சார். ஒரு நல்ல பே அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது அந்த ஓரியன்டடா தான் உங்க கெரியர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த ஓரியன்டடா ஆர்டிகல்ஷிப் ஃபார்ம் சூஸ் பண்ணுங்க. சரிங்க தம்பி. ஆ ஆர்டிகல்ஷிப் போறப்போ, ஒரு ஆடிட் ஃபார்ம்ல போய் ஜாயின் பண்றப்போ, என்னெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு போணும்? என்ன மாரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? அப்டின்னு உங்களுடைய ஜூனியருக்கு சொல்லுங்க. இன்டர்வியூ இன்டர்வியூ வந்து டிபெண்ட்ஸ். ஆனா நீங்க இன்டர்ல படிச்சது வந்துட்டு ஓரளவுக்கு நீங்க டச்ல இருந்துட்டு போனீங்கனாலே வந்து நீங்க அங்க மேனேஜ் பண்ணிடலாம். ரொம்ப டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ஒரு பேசிக் குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஆப்டிட்யூட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் ரவுண்ட் இருக்கும். ஆ மோர் தேன் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் உங்க ஆட்டிட்யூட் பார்ப்பாங்க. உங்களோட கமிட்மென்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதுவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது நீங்க இன்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிற பேசிஸ்ல வந்து மேனேஜ் பண்ணிரலாம். ஸோ நீங்க ஏர்லியா பிரிப்பேர் பண்ணி நல்ல கரெக்ட்டான டைம்ல வந்து அப்ளை பண்ணிருங்க. அந்த டைமிங் மிஸ் பண்றது தான் வந்து க்ரூஷியலா இருக்கும். ஆர்டிகல்ஷிப் ஃபார்ம்ல இது பண்றது. அந்தந்த ஃபார்மோட இன்டர்வியூ ஷெட்யூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா அப்ளை பண்ணிருங்க. ஓகே. இன்னொன்னு நீங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய சிலபஸ்ல போட்டீங்க 3 இயர்ஸ். ஆமா. ஓகே. இப்போ வந்து 2 இயர்ஸ். ஆமா. இப்போ நீங்க ஃபுல் பீரியடும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே ஆடிட்டர் ஆஃபீஸ்ல இருக்கணும்னு சொல்லுவீங்களா? இல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏன்னா இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு டெசிஷன் எடுத்துட்டு ஒரு ஃபர்ம்ல போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. பாதியில என்ன பண்றாங்கன்னா, வித்ட்ரா பண்ணிட்டு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்க்காக வித்ட்ரா பண்ணிட்டு திரும்ப வராங்க. அது அத எப்படி பார்க்குறீங்க அது? ஸோ அது ஒருத்தவங்க பர்சனல் சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா பேசிக்கலி சொ அந்த கரியர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசணும்னா, அது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது சார். ம். ஒரே ஃபர்ம்ல கன்டினியூட்டி இருந்துச்சுன்னா மட்டும் தான் வந்து லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பெட்டரா இருக்கும் சார். இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் போறது ஒரு தனி கேட்டகரி. அது இல்லாம பொதுவா இப்படி விட்டுட்டு வேற ஃபர்ம் போய் சேர்றவங்களுக்கு கண்டிப்பா 2 இடத்துலயும் அவங்க ஜூனியர்ஸா இருப்பாங்க சார். அந்த சீனியர்ஸ்ங்கிற ஒரு பொசிஷனுக்கு போயி, அந்த லீட் பண்றது அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஆர்டிகல்ஷிப் கரியர்ல இருக்காது. த்ரீ ஃபர்ஸ்ட் இயர்ல போயிட்டு புதுசா லேர்ன் பண்ணுவாங்க. இங்கேருந்து குவிட் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி இன்னொரு ஆர்ட் ஃபார்ம்ல போயிட்டு புதுசா லேர்ன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்காம வெளிய வந்துருவாங்க சார். சரிங்க தம்பி. இந்த ஆர்டிகல்ஷிப் டைம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப க்ரூசியல் அப்டின்னு நான் பார்ப்பேன். என்ன ரீசன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கோம், இன்டர் முடிச்சிருக்கோம். இதெல்லாம் தாண்டி ஃபைனல்னு ஒண்ணு பயங்கரமா ஒண்ணு இருக்குது. ஆ இத இதையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைனல் பிரிப்பரேஷனும் நம்ம பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வேரியஸ் பிளேஸஸ்க்கு வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? நான் வந்து ஸ்டடீஸ் ஆர்டிகல்ஷிப்ல ரொம்ப ஒண்ணும் நல்லா ஹேண்டில் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா டீசென்ட்டா பண்ணேன். ஆ சுத்தமா படிக்காம அப்படியே விட்ட பெர்சனும் கிடையாது நானு. ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சு வரதுக்குள்ள பண்ணிட்டேன். ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா
ஃப்ரெஷ்ஷாக இல்லை டுவர்ட்ஸ் எண்டு வந்து நான் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டடி லீவ் ஸ்டார்டிங்கில் அப்படி கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐடியல் அப்ரோச் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா, நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணவங்களோட அப்ரோச் நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, 4 hours படிப்பாங்க. மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு 2 hours படிச்சுட்டு ஆஃபீஸ் போவாங்க. ஈவினிங்கோ நைட்டோ வந்துட்டு 2 hours படிச்சுட்டு தூங்குவாங்க. இந்த இது இருந்துச்சுன்னா சாலிட் அப்ரோச். எல்லா நாளும் இதை ஃபாலோ பண்ண முடியல, டியூ டேட்ஸ் அப்போ இருந்துச்சுனாலும் மற்ற நாள்லலாமாவது முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணவங்க வந்து கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் எக்ஸாம் லீவ் போவாங்க. நீங்கள் அப்படி படிச்சீங்களா? இல்லை, நான் அப்படி படிக்கல சார். அதனால தான் சார் ஒரு அட்டம் ஸ்கிப் பண்ணுற நிலைமை வந்துருச்சு. ஓகே. ஆமாம் சார். டெய்லி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 2 hours 2 hoursன்றப்போ வந்து இஷ்யூ இருக்காது. ஸோ தட் அப்படி படிச்சுட்டு போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், கிளாஸஸ் கவர் பண்ணிட்டு நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் ஆர்டிகல்சி போனதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணாங்களா? அப்படி பண்ணவங்கலாம் இருக்காங்க சார். அதாவது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சப்ஜெக்டே தொடாமல் ஃபுல்லாக படித்தவங்க இருக்காங்க. இதில் என்ன பார்ப்பேன்னா, ஃபுல்லாக வேலை பார்க்குறதுக்கு வந்து ஸ்டடீஸே கூட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்தப்ப நான் லிஸ்டட் கம்பெனி ஆடிட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட இது வந்து நீங்கள் லிஸ்டட் கம்பெனி ஆடிட்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அந்த லேர்னிங் ப்ராசஸே ஒரு இருக்கலே ஹாப்பி லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் ஒரு என் ஆடிட் மேனேஜர்ஸ் பார்ட்னர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போதே வந்துட்டு நான் டேரெக்டாக இன்டேஸ் திங்ஸ்லாம் எடுத்து சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ரிவார்ட் லூப்பாக இருக்கும். ஸோ எஃப்ஆர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து லிஸ்டட் கம்பெனி ஆடிட் ஸோ சம்திங் பார்க்குறீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி ஓரியன்டாக நீங்கள் போகிறீங்கன்னா ஜிஎஸ்டி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ எனிதிங் உங்களுக்கு ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். சுத்தமாக கிளாஸ் பார்க்காமலே இருந்தோம்னா வெறும் இன்டர் ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணிருப்பீங்க. ஃபைனல் ஸ்டூடெண்ட் ஆர்டிகல்ஷிப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எஸ், ஆக்சுவலாக இது நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய இது என்னது அப்படின்னா, நம்ம ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது வந்து முழுக்க வந்து ஒர்க்கையே கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறது தப்பு கிடையாது. நம்ம ஏன்னா நம்மளுடைய கேரியருக்கு இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் வந்து ஆர்டிகல்ஷிப் அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. நம்ம அந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ படித்ததும் ஹெல்ப் பண்ணும். நம்ம படிக்கிறது நம்ம பாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு 2 in 1 அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ தட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஆர்டிகல்ஷிப் பீரியடில் முழுக்க வந்து ஒர்க்கு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அது தம்பி சொன்ன மாதிரி அப்படி ஒர்க்கு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம இன்டர்மீடியட்டில் படித்து அந்த நாலேஜை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே ஃபைனல் சப்ஜெக்டை நம்ம படிக்கும்போது, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஷிப்ன்றது என்ன தான் அப்படின்னா, நம்ம படித்தது தான் நம்ம அங்கே அப்ளை பண்ணவே செய்கிறோம். ஸோ அப்போ இதை நம்ம படிச்சுட்டு அதை நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னும் உங்களுடைய ஒர்க்கும் சூப்பராக இருக்கும். தம்பி சொன்ன மாதிரி அதுக்கான ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். சரிங்க தம்பி, உங்களுடைய ஆர்டிகல்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல். ஓகே, ஃபைனல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 குரூப் பண்ணீங்க இல்லையா? 2 குரூப் எவ்வளோ பேப்பர்ஸ் இருந்துச்சு? 6 பேப்பர். ஆமாம், ஃபைனல் லெவலில் 6 பேப்பர்ஸ் ஆகிடுச்சு. நியூ சிலபஸில். ஓகே, இந்த 6 பேப்பரை பார்க்கும்போது இன்ட்ரி பெட்டராக தோணுச்சா இல்லை ஃபைனல் எப்படி தோணுச்சு? இனிஷியலாக 2 பேப்பர் போனப்போ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கஷ்டமான பேப்பர். எனக்கு காஸ்டிங் வந்து இன்டரில் ரொம்ப பயந்தேன். சம் பேப்பரில் எனக்கு அதுதான் வீக்கு. அது வந்து போயிடுச்சுன்னு இனிஷியலாக சந்தோஷம் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நியூ சிலபஸ்லேருந்து அது இருக்கு சார். அது எப்படி எஸ்சிஎம்பியாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இன்டர் லெவலில் நீங்கள் எடுத்த பேப்பர் கூட விட்டுறலாம். ஆனால் ஃபைனல் லெவலில் ஐபிஎஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் கொண்டு வந்துடுவாங்க திருப்பி காஸ்டிங். அதுதான் ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் கொண்டு வந்துட்டு ஏன்னா போக போக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேற போகிறாங்க வெயிட்டேஜ். காஸ்டிங் லா வந்து நிறையா கேட்குறாங்க அந்த ஐபிஎஸ்ல. அதுவும் 1 marks கேட்டுறாங்க. ஸோ உங்களால் ஆப்ஷன்லேயே விட முடியாது. ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் அந்த எஸ்பிஓஎம் 1 mark எக்ஸாம் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ஓரளவுக்காவது அந்த சப்ஜெக்ட் வந்து பேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அது ஐபிஎஸ் கிளியர் பண்ண நிறையா ஹெல்ப் பண்ணும். இந்த வாட்டி என்னோட அட்டெம்ப்ட் என்னாச்சுன்னா, மெயினாக வந்து ஐபிஎஸ்ல ஃபெயில் ஆகி சிஏ பாஸ் பண்ண முடியாமல் போனவங்க வந்து நிறையா இருந்துட்டாங்க. அதனால அந்த டைம்லேயே வந்து நீங்கள் ஓரளவுக்கு சின்சியராக படித்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக லேட்டரான ஐபிஎஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு லாவும் சரி எஸ்சிஎம்பியும் சரி ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக ஓப்பன் புக் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தப்பயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஓப்பனாக புக்கை கொடுத்து எழுத வச்சு இது வந்து ஈஸியாக எல்லாரும் கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ இந்த ஐபிஎஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இருந்துச்சு. 4-5 பேப்பர் கொடுத்துட்டு இல்லை ஏதாவது நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதில் மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் வந்து எக்கனாமிக்கில் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஐபிஎஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் புக் சிஸ்டம் 4 hours நமக்கு டைம் கொடுக்குறாங்க. இந்த 5 பேப்பர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த 5 பேப்பரில் இருக்கக்கூடியது இருக்குது. அது போக லா அண்டு காஸ்டிங் இருக்குது. ஓகே, பட் என்ன டிஃபிகல்ட் இதில்?
இதில் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ஃபைனல் லெவல்லையுமே சரி, நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஐசிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல் படித்து ஸ்டடி மெட்டீரியலோட கொஷின்ஸு அதுக்கப்புறம் ஆர்டிபி எம்டிபி கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரிப்பீட் ஆகும், இல்லைனா சிமிலர் மாடல்லையாவது வரும். அந்த நம்மளுக்கு ஒரு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அவங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, ஒரு 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 ஃபேக்கல்ட்டி அட்வைஸ் பண்ணி எப்படி இந்த பேப்பரை டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொஷின்ஸும் கம்ப்ளீட்லி நியூ கொஷின்ஸாக இருக்கும். பயங்கரமாக கேஸில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இண்டிபெண்ட்டாக அந்த நேரத்தில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. மார்க்ஸே வந்து ஒரு 75 மார்க் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அட்டன் பண்ணிங்கன்னா வந்துட்டு எப்படி ஸ்கோர் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாயிரும். 4 ஹவர்ஸ் கொடுக்குறாங்களே ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்ற நினப்பேன். ஆனால் அது நடக்கலை. டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் வந்து ஐபிஎஸ்ல தான் இருந்துச்சு. சரி தம்பி, இந்த ஃபைனலில் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது தம்பி? ஃபைனலில் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் தான் சார் ஃபேவரட். அக்கௌண்ட்ஸ் தான், மாற்றமே இல்லை. எது கஷ்டமாக இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஆடிட்டிங் அண்ட் டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ், ஆடிட்டிங் ஓகே, தியரி பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறது என்னால் ஓகே சொல்ல முடியுது. பட் ஏன் டைரக்ட் டேக்ஸ்? இந்த டைரக்ட் டேக்ஸ் இன்டர் லெவலில் நான் செம்ம ஸ்ட்ராங்காக படித்தேன். சார் தான் எடுத்தார், எனக்கு நல்ல பேஸ் தான் அது. ஆனால் ஸ்கோரிங்கும் பார்த்தீங்கன்னா நான் டைரக்ட் டேக்ஸில் செகண்ட் ஹையஸ்ட்டு இப்போ ரிசல்ட்டில் அதை தான் ஸ்கோர் பண்ணேன். ஆனால் பயம் ஏன் வந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் எண்டு டைரக்ட் டேக்ஸ் நம்ம எடுப்போம் ஃபைனல் லெவலில். அப்படி எடுக்கிறனால ஏன்னா அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக கடைசியாக எடுப்போம். அப்படி கடைசியாக எடுத்தனால அந்த வாஸ்ட் சிலபஸை வந்து கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எஃப்ஆரும் டைரக்ட் டேக்ஸும் இருக்கிறதுலே வாஸ்ட் சிலபஸ் ஃபைனலில். எஃப்ஆர் ஃபஸ்ட்டே எடுத்துறதுனால ரொம்ப லாங் பீரியடில் பொறுமையாக படிப்போம், ஒரு grip இருக்கும். டைரக்ட் டேக்ஸ் கடைசியாக எடுத்துட்டனால கொஞ்சம் ஒரு ஒரு கவர் பண்ண முடியாமல் நிறையா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இதை படிச்சுட்டு இதை விட்டுட்டு போனால் ஸ்கோர் பண்ணிடலாம், அந்த கேம்பிள் வந்து ரொம்ப ஃபியர் கிரியேட் பண்ணி. ஆக்சுவலாக நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு தம்பி இது. நானும் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன், எப்போல்லாம் என்னை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் கேட்பேன், எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்குது அப்படின்னு. அப்போல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஃபைனல் ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, ஃபைனல் ப்ரிப்பரேஷன் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான் சார் எஃப்ஆர் ஆரம்பித்தேன். முதல்ல எல்லாரும் ஆரம்பிக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்ஆர் தான். எஃப்ஆரும் ஒரு ஆடிட்டிங் ஒரு தியரி பேப்பரும் ஆரம்பித்தோம். எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த பேப்பர் விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் டேக்ஸும் சரி, இந்த ஜிஎஸ்டியும் சரி, கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்ணிப்போம், லாஸ்ட்டாக வந்து பார்த்தா அப்படின்னா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வாஸ்ட் சிலபஸ், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனும் இருக்குது, டைரக்ட் டேக்ஸும் இருக்குது. இதில் டைரக்ட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ல படித்த சிலபஸும் இதில் இருக்குது. நான் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ரொம்ப வாஸ்ட் சிலபஸ், எல்லாரும் பண்ண தப்பு தான் நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அப்போ சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கவர் பண்ணும்போது அப்போ டைரக்ட் டேக்ஸையும் முதல்ல கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல கவர் பண்ண முடியாது, ஆனால் ஆர்டிகல்ஷிப் டைம்லேயே கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கணும். நான் ஆர்டிகல்ஷிப் டைம்லேயும் கவர் பண்ணலை, நான் எக்ஸாம் லீவில் வந்துட்டு கவர் பண்ணேன். ஸோ ஆர்டிகல்ஷிப் டைம்லேயே நீங்கள் முடிச்சிங்கன்னா முடிக்கும் போதே வந்துட்டு கிளாஸோட சேர்ந்து சம்மு போட்டுட்டு அந்த மாதிரி ப்ராப்பராக எப்படி மற்ற சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதே குவாலிட்டியோட டைரக்ட் டேக்ஸை படித்து நீங்கள் அந்த இனிஷியல் ஸ்டடியை வந்து ஈக்குவல் டைமிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அவசரமாக முடிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது வீக்னஸாகவே வந்து நிற்கும். கரெக்டு. சரி, இதை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபைனலை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ 30%, டெஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தா 70%. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சிக்யூ 30% இல்லையா, இதில் ரொம்ப சிரமப்படுறாங்க. விச் மீன்ஸ் வந்து இவங்க என்ன நினச்சிடுறாங்க அப்படின்னா, ஒரு 30க்கு அட்லீஸ்ட் ஒரு 25 வாங்கிடணும், ஒரு 28 வாங்கிடணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதாவது அந்த எம்சிக்யூ ஈஸியாக வருமா கஷ்டமாக வருமானலாம் பார்க்க மாட்டுறாங்க. பட் எல்லாருடைய டார்கெட் என்னவா இருக்குது அப்படின்னா, எம்சிக்யூ 1 மார்க் தானே, 1 மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க், அதில் எப்படியாவது வந்து ஒரு 28 வந்துடணும் ஆர் 25 வந்துடணும். இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 28 25 வரல, அது ஒன்று ரைட் விட்டுருவோம். ரெண்டாவது என்ன ஆயிடுது அப்படின்னா, முதல்ல ரொம்ப ஆசையோடு கொண்டு போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ எழுதுறாங்க. எழுதும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு பேப்பரை டஃப் ஆக்கி அப்படி தான் இருக்கும் கொஷின் பேப்பரு. அப்போ என்ன ஆயிடுறாங்கன்னா மென்டலி டவுன் ஆயிடுறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது ஒன்று, பட் நடக்கிறது ஒன்று. நீங்கள் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்களா? இல்லை, எக்ஸாம் வரைக்கும் இதே எக்ஸ்பெக்டேஷனோட இல்லை, ஆனால் இனிஷியலாக இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பாஸ் பண்ணி வந்த ரேங்கர்ஸு அண்டு நம்மளோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸு அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டு, இல்லை இது வந்து அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ஸ்கோர் பண்ணுங்கிறது தான் டார்கெட்டு, ஆனால் அதுக்கு ப்ராப்பர் மைண்ட் செட் அண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் எடுத்து தான் போனேன். ஃபைனல் லெவலில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ தான் வந்து கேம் சேஞ்சர்னு நான் சொல்லுவேன். சாலிடாக மார்க்ஸ் வரும், அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறது வந்து
கண்டிப்பாக ஹேப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என் ரிசல்ட்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. எம்சிக்யூவில் நல்லா ஸ்கோர் பண்ண சப்ஜெக்ட்ஸில் மார்க்ஸும் நல்லா வந்துச்சு. ஸோ அதுக்கு நான் பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். சரிங்க தம்பி. எம்சிக்யூல நீங்க நல்லா சில மார்க் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, என்ன பேப்பர் அது? எம்சிக்யூவில் இப்போ எனக்கு வந்து அட்வான்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எம்சிக்யூவில் 2 எம்சிக்யூ மட்டும் தான் தப்பாச்சு. ஸோ ஒரு 15 எம்சிக்யூ வரும். ஒரு எம்சிக்யூக்கு 2 மார்க்ஸ், ஸோ 30 மார்க்ஸ். ஸோ ஒரு 2 எம்சிக்யூ தான் தப்பானனால, ஆனால் இந்த வாட்டி ஏஎஃப்எம் பேப்பர் பர்டிகுலராக செம்ம கஷ்டம். ஆனாலும் நான் 2 எம்சிக்யூ தான் தப்பு விட்டனால வந்துட்டு ஏஎஃப்எம்ல வந்துட்டு 52 ஸ்கோர் பண்ணிட்டேன். ஸோ அக்ரிகேட்டுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ப்ராப்பராக போயிடுச்சு. உள்ளுக்குள்ளே என்னால் ஒழுங்காக எழுத முடியலனால எம்சிக்யூவோட ஹெல்ப்னால வந்துட்டு அபோவ் பார் வாங்க முடிஞ்சிச்சு. எம்சிக்யூன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செப்பரேட்டா அதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா? இல்ல நம்ம ஓவராலா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அதுவும் போதுமா? இல்லை வெறும் ஓவரால் ப்ரிப்பரேஷன் போதாதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நம்ம வெறும் ஓவரால் ப்ரிப்பரேஷன் வச்சுருந்தா அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும். ஆனால் எம்சிக்யூ கேட்குற பேட்டர்னை வந்து நீங்கள் கம்மா கிராஸே பண்ணாமல் எக்ஸாம் ஹாலில் போனீங்கன்னா வந்துட்டு ஒரு ஷாக் இருக்கும். அந்த டைம் வேஸ்ட்லேயே வந்துட்டு போயிடும். ஐசிக்யூ அந்த கேஸ்னரி எம்சிக்யூ புக்லெட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எல்லாம்லாம் போட்டுற முடியாது. ஆனால் ஒரு கொஞ்சம் இது சால்வ் பண்ணுறது மூலமாக ப்ளஸ் யூடியூப்பில் வந்து நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவங்க சேனலில் வந்து அதை சால்வ் பண்ணி வீடியோஸ் போடுவாங்க. அந்த வீடியோஸ் வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களா சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். நீங்கள் பண்ணாமலே விட்டுருவீங்க. அதுக்கு அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே இதுதான் பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம சிஏ இன்ஸ்டியூட்ல போடக்கூடிய அந்த கேஸ் சினாரியோ புக்லெட் அதை நம்ம பார்த்தாலே போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? எம்சிக்யூ பொறுத்தவரைக்கும் அது போதுமானதுன்னு சொல்லல. அதுவும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது போக தனியா எம்சிக்யூன்றதுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது படிச்சீங்களா? ஆத்தர் மெட்டீரியல் வாங்கி படிச்சீங்களா? இல்ல இந்த வெறும் நம்ம சிஏ மெட்டீரியல் உள்ள ஆத்தர் மெட்டீரியல் படிக்கல. ஆனால் ஆர்டிபி, எம்டிபி நான் எழுதின மார்க் டெஸ்ட்ஸ் அதில் எல்லாமுமே திருப்பி எம்சிக்யூ வரும். ஸோ அந்த எம்சிக்யூவில் எல்லாமுமே எக்யூப் ஆச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி கேஸ் சினாரியோ புக்லெட்டோட வீடியோஸ் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓவரால் சப்ஜெக்ட் இது அது எல்லாமே இது எல்லாமே பார்ட்டாக இருந்துச்சுன்னா எம்சிக்யூ வந்து அந்த ஹோல் ஆகும் உங்கள் ஸ்டடி. இன்டரும் படிச்சிருக்கீங்க, ஃபைனலும் படிச்சிருக்கீங்க. இன்டர் படிச்ச ப்ரிப்பரேஷன் மாதிரியே ஃபைனல் இருந்துச்சா? இல்ல அதை விட டபுள் த டைம் கொடுத்தீங்களா? இல்ல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஏதாவது போட்டீங்களா? இல்லை சார் பயங்கர டபுள் ஆகிடுச்சு சார். ஃபைனல் வந்து இன்டரை விட ஹியூஜ் எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து சிலபஸ் பார்த்துட்டு ஓகே இன்டரில் 8 படித்தோம். ஒவ்வொரு பேப்பருக்குள்ளே 2 இருக்கும். இப்போ வந்து 6 சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ க்ளீனாக கிளியர் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு அட்டெம்ப்ட் ஸ்கிப் பண்ணிட்டோம். க்ளீனாக நம்மளுக்கு 10 months இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட்டோடு போனேன். ஆனால் ஃபைனல் லெவலில் வந்துட்டு கொஞ்சம் கொஷின்ஸு டெஸ்டிங் எல்லாமே வந்து அந்த நெக்ஸ்ட் லெவல் போனதுங்கிறது வந்து பார்க்க முடிஞ்சிச்சு சார். ஓகே. ஃபைனலில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். என்ன கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட படித்தவங்க ஏதாவது பாஸ் ஆகியிருந்திருப்பாங்க. ஓகே. அல்லது வந்து பார்த்தா அப்படின்னா வேறு விதமான ஜாபுக்கு போயிருப்பாங்க. ஸோ தட் ஒரு மென்டல் ப்ரெஷர் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனலில். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்களா? ஆமாம் சார். அது அந்த ப்ரெஷர் இஸ் ரியல்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கம்மியான வயசில் முடிக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து பெட்டர் ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டோடு இருக்கும். நீங்கள் ஏஜ் ஆக ரொம்ப வந்து அந்த ஒர்க் போகணும், அந்த எல்லாருமே வந்துட்டு லைஃப்பில் நெக்ஸ்ட் போயிட்டாங்கங்கிறது வந்து ப்ரெஷராக ஃபீல் ஆகலைனாலும் நம்ம ரொம்ப மெச்சூர்டாக இருக்கோம். இன்னும் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு படிச்சுக்கிட்டு அந்த இது பண்ணுற மாதிரி மைண்ட் அப்படியும் உங்களோட லைஃப் இப்படியும் ஆயிரும். ஸோ எவ்வளோ ஏர்லியாக சிஏ கோர்ஸ் முடிக்கிறீங்களோ பிளான் பண்ணி ஒரு 25, 24, 23 இந்த ஏஜுக்குள்ளே வந்துட்டு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க. ஆனால் முக்கால்வாசி இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பை அந்த ஸ்டூடெண்ட் ஏஜோட முடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உட்காந்துட்டு இப்போ வெறும் புக்கை மட்டும் வச்சு உட்காந்துட்டு உங்கள் நாள் முழுக்க ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு மைண்ட் செட் ப்ராப்பராக இருக்கும். ஃபைனலுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணீங்க? ஃபைனலுக்கு நான் கிளாஸஸ்ன்னு பார்த்தா ஃபைனலில் ஏன்னா ஆர்டிகல்ஷிப் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாக கிளாஸ் போக முடியாது. ஸோ ஃபைனல் மார்க்கெட்டுமே இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ஃபேக்கல்ட்டிஸ். இதில் எனக்கு ஒரு டவுட்டு தம்பி. ஆக்சுவலாக அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் போகிறாங்க இல்லையா, முதல்ல எல்லா வீடியோஸையும் 100% நீங்கள் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு? இல்லை சார் நான் அதில் காம்ப்ரமைஸே பண்ணலை. 100% ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டேன். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 100% பார்க்குறாங்களா? எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் முக்கால்வாசி பார்த்துருவாங்க. இந்த டைரக்ட் டாக்ஸில் மட்டும் ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணுவாங்க. சரிங்க தம்பி. இன்னொன்று இந்த வீடியோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச்னு ஒன்று போடுறாங்க. ஜென்ரல் ரெகுலர் கிளாஸஸ்னு. ரெகுலர் கிளாஸஸ்னால் இன்னும் தட் ஒரு 200-250 hours இருக்கும் ஒரு சப்ஜெக்ட். எக்ஸாம் ஓரியன்ட் அப்படின்னா ஒரு 7-8 hours அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஓரியன்டை மட்டுமே படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகிறது கரெக்ட்னு நினைக்கிறேன். அது எக்ஸாம் ஓரியன்ட் அதாவது ஓரளவுக்கு வந்து இந்த மிடில் ஒரு பேட்ச் போடுவாங்க சார் நிறைய ஃபேக்கல்ட்டி. அதாவது இந்த 250 ஹவர்ஸ் 300 எஃப்ஆருக்குலாம் வந்து ரெகுலர் பேட்ச் வந்து 330 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன் சார். அதுதான் நான் எடுத்தேன். ஆனால் நிஜம்போலே வந்து அந்த எக்ஸாம் ஓரியன்ட் பேட்ச் வந்து நீங்கள் 70 ஹவர்ஸ் வராது, 200 ஹவர்ஸ் வரும். அது ஒரு மிடில் பாயிண்ட் மாதிரி இருக்கும். நிறைய பேர் இல்லை இது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு Fast 70 track. 80 ஹவர்ஸ்ல ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் அது ரொம்ப கம்மி சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவோட தாக்கத்தினால லாங் வீடியோஸ்லாம் இப்போ பார்க்கறதே இல்லை. ஓகே, ஷார்ட்ஸ் தான். இப்போ நம்மளுமே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசங்க ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து ஷார்ட்ஸாக போடுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஷார்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு எல்லாரோடைய மைண்ட் செட்டுமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை எதுவுமே. அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணவும் முடியல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டா? இல்லை, அது கரெக்டாக தப்பாங்கிறத தாண்டி இப்போ நானுமே அந்த இது அட்டென்ஷன் ஸ்பேன் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. அதில் தான் எல்லாருமே ரன் ஆகிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரியலி நம்ம எதையுமே என்ஜாய் பண்ண முடியாமல் நம்மளை ஆக்கிரும். அந்த ஷார்ட் ஸ்பேனில் அவ்வளோ குயிக்காக முடிக்கிறது ஒன்று ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கவும் முடியாது. எக்ஸாமுக்கு மார்க் ஸ்கோரிங்க்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த சப்ஜெக்டை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாயே பண்ண மாட்டீங்க கடைசி வரைக்கும். அந்த ஒரு இருக்கிறதுலே அந்த கிளாஸ் பார்க்குற டைம்ஸ் தான் ஹாப்பி டைம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு பொறுமையாக வந்துட்டு பேஸ் பில்ட் பண்ணிவிட்டு ரிவிஷனில் ரஷ் பண்ணிகிட்டே தான் நம்ம போவோம். ஆனால் அந்த கிளாஸ் பார்க்குறதையும் ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டியாக படித்தோம் அப்படிங்கிற ஒரு 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 ஃபேஸே இருக்காது. அது இல்லாமல் வந்துட்டு படிக்கிறதே கஷ்டமாயிடும். சப்ஜெக்டை என்ஜாயே பண்ண முடியாது. என்ஜாய் கரெக்ட் ஆக்சுவலாக. சரி, இப்போ நீங்கள் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக்னா என்ன மிஸ்டேக்கு? நான் பண்ண மிஸ்டேக்னா கொஞ்சம் நிறையா வந்து அவுட் சைட் ப்ரெஷரை நான் இது எடுத்து, அதாவது இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருந்த வரைக்கும் படிக்கிறத தவிர எனக்கு வேறு எந்த ஒரீஸுமே இல்லை அப்படின்ட்டு எடுத்தேன் அப்ரோச்சு. ஆனால் ஃபைனல் வர வர கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. அவுட் சைடாக இருக்கிற நிறையா திங்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட்டு படிக்கிற டைமில் கொண்டு வந்துட்டு அதையும் சேர்த்து மேனேஜ் பண்ணது வந்து தேவையில்லாத ப்ரெஷர் தான் க்ரியேட் பண்ணிச்சு. உங்களுக்கு என்ன அவுட் சைட் கமிட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், எல்லாமே வந்து சால்வ் ஆகிற விதத்தில் சால்வ் ஆயிரும், இல்லைனா வெயிட் பண்ணும். ஆனால் சிஏ கெரியர் மட்டும் நீங்கள் அந்த நேரத்தில் விட்டுட்டிங்கன்னா அதை மட்டும் வந்துட்டு இன்ஸ்டியூட் போனால் போதுன்னு பாஸ்லாம் பண்ணிவிட மாட்டான். அது வந்து பெரிய டிசாஸ்டர் ஆயிரும். நீங்கள் கவலைப்படுற எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் வந்து சிஏ நீங்கள் கிளியர் பண்ணுறதுல இருக்கும். நீங்கள் இதை முடிச்சுட்டு போய் டீல் பண்ணிங்கன்னா பெட்டர் சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பதில்னு எடுத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் முடிச்சு விட்டு போகிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனல் வந்து அட்டெம்ப்ட் எதுவும் இருந்துச்சா? இல்லை சார், ஃபைனல்லையும் காட்ஸ் கிரேஸில் அட்டெம்ப்ட். காட்ஸ் கிரேஸ் ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ஃபைனல் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா இன்னைக்கு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெடிக்கேட்டடாக எல்லாத்துக்கும், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்மில் வந்து நிறைய இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். சரி, இப்போ ஓவரால் உங்களுடைய சிஏ ஜேர்னி பார்த்தோம். இப்போ நான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். ஓகே, இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பண்ணுறது ஒரு 30 மினிட்ஸ், 3 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் இதெல்லாம் போயிடுது. ஒன்று சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கேம்ஸ் வந்து நிறைய விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு உங்களை பாதிக்கலன்னு தெரியும். நீங்கள் அதை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது என்ன சொன்னீங்கன்னா நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காங்களா? இல்லை, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் சோஷியல் மீடியாவில் இல்லை. அது ஒன்று இருந்துச்சு. ஆனால் அதை தவிர இந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன்லேயும் நானும் இருந்தேன் சார். கேமிங், அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டு, ஷார்ட் கண்டென்ட்டு எல்லாத்துலேயும் கன்சியூம் பண்ணிவிட்டு எனக்கும் இந்த சேம் ப்ராப்ளம், இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் டெஃபிசிட்டாக இருக்கட்டும், ரொம்ப வந்து ஹைஸ்லேயே இருந்துட்டு வந்துட்டு ரொம்ப இந்த இன்டெலிஜிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கும், இந்த பென் அண்ட் பேப்பர் எடுத்து சம்மு போடுறதுக்கு வராமல் அந்த குயிக்காக வந்துட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு போவோங்கிறதுலாம் இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து கண்டென்ட் கன்சியூம் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ
சோஷியல் மீடியாவோ எதுவோ சரி, நீங்கள் படிக்கிற உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது வந்து நான் சொல்கிறது அவ்வளோ தூரத்துக்கு இங்கே ஆப்டாக இருக்காது. ஆனால் ஸ்டடீஸு சிஎஸ் முடிக்கிற வரைக்குமாவது அட்லீஸ்ட் வந்து இது இதுலேருந்து விலகி இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் உங்களை வச்சுருக்கும். அந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் இருந்துட்டிங்கன்னா ஈஸியாக படிப்பீங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. வேறு எதுவுமே உங்கள் லைஃப்பில் கன்சர்ன் படாமல் சிஏ படித்து முடிக்கிறது, இந்த ஸ்டூடெண்ட் லைஃபு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறதுல வந்து சோலாக ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த அட்லீஸ்ட் அந்த 6 மந்த்ஸ் ஸ்டடி டைம்ஸ்லையாவது சோஷியல் மீடியாலாம் டெலிட் பண்ணிவிட்டு ஃபோன்லேருந்து தள்ளி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீரியட்ஸ் அந்த வேக்யூம்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு படிங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் படிக்கும்போது தம்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் டைம்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் நான் படிக்கும்போது ரிலாக்ஸேஷன் டைம் நான் மோஸ்ட்லி இந்த எல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் படம், யூடியூப்பு அண்ட் அந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி இருக்கெல்லாம் பண்ணக்கூடாது முடிவு எடுத்துட்டேன். ஆனால் யூடியூப் மட்டும் கடைசி வரைக்கும் அந்த அப்பப்போ வந்துட்டு ஃபெயில் ஆகி பார்ப்பேன். ஆனால் முக்கால்வாசி இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுலேயுமே இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு வச்சுருப்பேன். மைண்ட் வந்து அந்த லோ டோபமைன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இதிலே இருக்கணும். அப்போ தான் வந்து அட்டென்ஷன் பெட்டராக இருக்கும், படிப்பில் வந்து ரிவார்ட்ஸ் ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்னா நான் ஆடியோ புக்ஸ் கேட்பேன். ஆடிபிளில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். ஆடியோ புக்ஸ் கேட்பேன். அது வந்து அதுவும் இன்டெலிஜிங்காக திங்க் பண்ண வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது டிஸ்ட்ராக்டிங்காக இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆடியோ புக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. சரிங்க தம்பி. ஒன்று இப்போது ரிலாக்ஸேஷன்றது வந்து நீங்கள் சொன்னீங்க சிலது நான் பண்ணேன்னு சொல்லிட்டு, மெயின் ரிலாக்ஸேஷன் என்னவாக இருக்கும்? தூக்கமாக இருக்குமா, இல்லை அப்பா அம்மாட்ட பேசுகிறதா இருக்குமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதா இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுங்கிறது படிப்புக்காகவே. ஏன்னா நிறைய பேர் எனக்கு சிஏ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ படிக்கிறது ரிலேட்டடாக அதுவாகவே பேசுகிறதுங்கிறது வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சிஏபிஎஸோட பேசுனீங்கன்னா அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி செக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு உங்கள் சிஏ ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட பேசுனீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அது ஹெல்ப் பண்ணும். தூக்கங்கிறது நான் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தாண்டி அது ஒரு நெசசிட்டியாக தான் சார் பார்ப்பேன். நான் எப்பயுமே ரொம்ப தூக்கத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. நான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் என் பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுது, அப்படியே தெரியும். நீங்கள் அட்லீஸ்ட்டு ரொம்ப 8 ஹவர்ஸ் அப்படிலாம் எடுக்க முடியலனாலும் 6 to 7 ஹவர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நம்ம எதுலையோ டைம் வேஸ்ட் பண்ணுவோம். கடைசியில் வந்துட்டு எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி நம்ம லைஃப் இல்லவே இல்லை. நம்ம எதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. தூக்கத்தில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. உங்களோட மென்டல் பர்ஃபார்மன்ஸே வந்து பெட்டராக இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா. எஸ், ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டைம்லலாம் வந்து ரொம்ப ஜாலியாக விட்டுட்டு கடைசியில் நம்மளே வருத்திக்கிறது, நம்ம தூக்கத்தில் கை வைக்கிறது. அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி கொண்டு போய் வைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே இருக்க முடியாது. அப்போ போயிட்டு நம்மளே என்ன நினச்சிக்கிறதுனா, நம்ம என்ன அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கஷ்டத்துக்கு நம்மளே புஷ் பண்ணிக்கிட்டு அந்த கஷ்டத்தையும் பட்டுட்டு ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கிறது. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நானுமே நினச்சிருக்கிறேன் படிக்கிறப்போ. சும்மா ஜாலியாக இருக்கிற டைம் வந்து ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளே வருத்திக்கிறோன்ற பேரில் நம்மளுடைய தூக்கத்தில் கை வைக்கிறது. ஆக்சுவலாக எந்த விதமான காம்ப்ரமைஸ் வேணால் பண்ணிக்கலாம், பட் தூக்கத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப எந்துவாக ஃபீல் பண்ண முடியாது. ரொம்ப லோவாக ஆகிட்டாலே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நிறையா டைம் படிக்க முடியாது. சரி, இப்போது டெய்லி நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் படிப்பீங்க தம்பி? நீங்கள் ஃபவுண்டேஷன் படிக்கும்போது எவ்வளோ ஹவர்ஸ் படிச்சீங்க டெய்லி? நான் ஃபவுண்டேஷன் படிக்கிறப்ப காலேஜும் இருந்துச்சு, இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். ஸோ லெக்சர் டைம் போக நானாக உட்காந்து வெறும் நான் பென் அண்ட் பேப்பர் எடுத்தோ நான் புக் எடுத்து படித்த டைமுங்கிறது வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ். அப்படி ஆனால் அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ். இனிஷியலில் 4 இருக்கும், லேட்டர் ஆன் காலேஜ்லாம் இல்லாமல் பியூராக ஃபவுண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது 8 ஹவர்ஸ் ஆகுது இருக்கும். 8 ஹவர்ஸ் ஆகும். சரிங்க தம்பி. அடுத்து நீங்கள் இன்டர் படிக்கும்போது எவ்வளோ ஹவர்ஸ் படிச்சிங்க அவருக்கா? இன்டர் படிக்கிறப்ப காலேஜ் இருந்துச்சுன்னா அந்த இன்டர் வந்து நான் ரொம்ப லாங்காக படித்தேன். அதனால் என் ஜெர்னியோட யாருமே ரிலேட் பண்ண மாட்டீங்க. ஆனால் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு 9 months ப்ரிப்பரேஷன் டைம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு டே டு டே 8 ஹவர்ஸ் ஆகுது இனிஷியலாக இருந்தே உட்கார மாதிரி இருக்கும். டுவர்ட்ஸ் எண்ட் வந்து 12 ஹவர்ஸ் புஷ் பண்ணுற மாதிரி எக்ஸாம் அப்போ ஃபைனலில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஆர்டிகல்ஷிப் போகிறப்போ மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hours சொல்லிட்டீங்க. ஆர்டிகல்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும்? ஆர்டிகல்ஷிப் பண்ணதுக்கப்புறம் பேஸ்லைன் ஸ்டார்டிங் வந்து 8ல் ஆரம்பிங்க. 8க்கு கீழே வைக்காதீங்க. ஏன்னா ஒரு ஸ்டடி லீவ் வந்துட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஃபுல் டே படிக்கிறதுக்கு தான் இருக்கும். அப்படி படிக்கிறதுக்கு தான் இருக்குங்கிற போது
தாராளமாக ஒரு 10 ஹவர்ஸ் உட்காந்தா 8 ஹவர்ஸ் எஃபெக்டிவாக படிக்க முடியும். ஸோ அது டுவர்ட்ஸ் எண்டு போக போக வந்து நான் ஒரு 14 ஹவர்ஸ் உட்காருவேன், 12 ஹவர்ஸ் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஆனால் என்னன்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருந்தேன் இன்னும் பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருப்பேன். நான் நிறையா நடுவில் அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு ஒரு பிரேக் அன்னைக்கு ஒரு நாள் போகும். அந்த நாளோட மைண்ட் செட் வந்து நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அந்த மாதிரி ஸ்பில்லேஜ் இருந்தனால வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக பண்ண முடியல. ஆனால் இந்த டைமிங் 8 ஹவர்ஸ் இனிஷியலாக அடுத்து லாஸ்ட் 3 மந்த்ஸில் அந்த 12 ஹவர்ஸ் அப்படி படித்து போனீங்கன்னா தாராளமாக வந்து கம்ஃபர்டபுளாக ஃபைனலே கிளியர் பண்ணியிருந்தேன் சொல்லுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்த மாதிரி ஒரு நான் ஸ்டூடெண்ட்டு படிக்கிறது தான் என்னோட ஒன்லி ஜாப்பு, அதை நான் ப்ராப்பராக பண்ணுறேங்கிற மைண்ட் செட் எடுத்துகிட்டு போனால் ஃபைனல் வரைக்குமே வந்துட்டு இந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு கிளியர் பண்ண முடியும். அந்தந்த நேரத்தில் ஸ்ட்ராட்டஜியோ கைட் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு மைண்ட் செட்டும் நம்மளோட டைமிங்கும் கொடுக்கறதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சரிங்க தம்பி. இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் டைம் கொடுத்து படிச்சிங்களா? அப்படி ஈக்குவல் டைம்னு கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், வீக்னஸ்ன்னு இருக்கும். ஸோ வீக்னஸ்க்கு அதிக டைம் கொடுத்தீங்களா, ஸ்ட்ரென்த்துக்கு அதிக டைம் கொடுத்தீங்களா? வீக்னஸுக்கு தான் அதிகம் கொடுத்துருக்கணும், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்துக்கு தான் அதிகம் கொடுத்தேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது நீங்கள் மட்டும் இல்லை, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே தூக்கி தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க நம்மளுடைய மைண்ட் செட் ஆக்சுவலாக. பட் ஆனால் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்னஸ் எது இருக்கோ அதை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே தூக்கி தூக்கி வச்சுக்கிறது. அதில் தப்பு இல்லை, அதில் மார்க்கும் நமக்கு வரும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும், அதில் மாற்றம் கிடையாது. பட் அந்த வீக்கஸ்ட் ஏரியாவை நம்ம விட்டுட்டு போகிறதுனால அதில் ஃபெயில் ஆகவும் சான்சஸ் இருக்குன்றதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். சரி, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி எழுதி பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 12 to 15 இயர்ஸ் வந்து நான் டீச்சிங்கில் இருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ நான் முதல்ல இனிஷியல் ஸ்டேஜ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக பசங்க எழுதி பார்ப்பாங்க, நானுமே அப்படி வந்தவன் தான். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்குறதுன்றது பென் அண்ட் பேப்பர் எடுத்து எழுதி பார்க்குறதுன்றது கம்மியாயிடுச்சு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உண்மைதான் சார். பென் அண்ட் பேப்பர் அப்ரோச் வந்து கம்மியாயிடுச்சு. அது அது கம்மியாகிறதோட இம்பேக்ட் தான் வந்து நான் ஃபைனல் லெவலில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் ஃபைனல் ரொம்ப பார்டரில் பாஸ் ஆனதுக்கு காரணமும் வந்து அதுதான் எனக்கு. ஏன்னா நான் எக்ஸாமில் எல்லா ஃபைனல் எக்ஸாம்ஸ்லையுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 to 10 மார்க்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே எழுதாமல் விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் இல்லைங்கிறனால வந்து ஃபாஸ்ட்னஸ் கிடைக்கல, ஃபாஸ்ட்னஸ் இல்லைங்கிறனால வந்து கம்மியான மார்க்ஸ் தான் எழுதிட்டு ஒரு 80 மார்க்ஸ் தான் நான் வந்து அரௌண்ட் எழுதியிருப்பேன் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே. 20 மார்க்ஸ் நீங்கள் பேப்பர்லேயே விட்டுட்டு வருதுங்கிற போது ஸ்கோர் பண்ணுறதுலாம் வந்து இம்பாசிபிள். ஏன் தம்பி இந்த 100 மார்க்ஸ் எழுதணும் அப்படின்றது வந்து பார்த்தா அப்படின்னா அதுதானே பேசிக்கு. அந்த 100 மார்க் எழுதலைன்றது வந்து ஓகேவா தோணுது அவங்களுக்கு? இல்லை, அது ஓகே கிடையாது. ஆனால் ஏன்னா அது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வீக். நான் ஸ்லோ ரைட்டரு. எனக்கு அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸுங்கிறது எப்பயுமே படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஃபஸ்ட்டு வாட்டி போடும்போது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் 2வது 3வது வாட்டி போடும்போது எனக்கு வந்து அந்த ஒரு 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 ரெப்படேட்டிவ் ஃபேக்டர் வந்தோடனே நான் இப்போ பர்சனலாக வந்து அதை ரொம்ப போடாமல் விட்டுருவேன். அதுதான் என்னோடய வீக்னஸ் ஆரம்பத்துலேருந்து. இன்டர்லையாவது காலேஜ் போனேன், சார் இருந்தார், ஃபிசிக்கலாக ஒருத்தவங்க இருக்காங்கிற போது அது கொஞ்சம் புஷ் பண்ணி ப்ராக்டிஸ் இருந்துச்சு. ஃபைனல் லெவலில் ஃபுல்லாகவே நான் தான் இண்டிபெண்ட்டுங்க ஆகிட்டேன். அப்புறம் வந்து அந்த ரைட்டிங்கில் தான் வந்து நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். அந்த ரெப்படேட் ஆகும்போது சரி போட்டுருவோம், நம்மளுக்கு படிக்காமலே நிறையா இருக்குது, இது திருப்பி போட்டு பார்க்குறதுல எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு இந்த லைட்டாக ஸ்கிரிபிள் பண்ணிட்டு பார்க்க போகிறது, ஆன்சர் பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆடிட் பண்ணுறது. ஆமாம், கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எக்ஸாம் ஓரியன்டில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுருங்க. ஏன்னா நான் கடைசி வரைக்குமே சொல்லுவேன், ஃபைனல் எக்ஸாம் வரைக்குமே ஸ்டில் சிஏ இன்ஸ்டியூட் வந்து நம்மகிட்ட அந்த ப்ராப்பராக ஓல்டு ஸ்கூல் எக்ஸாம்ஸாக தான் வந்து இன்னும் வச்சுருக்காங்க. புது புது சம்ஸ் கேட்டு பயங்கரமாக திங்க் பண்ண வைக்கிறதுங்கிறது இல்லாமல் அது வந்து ஒரு கார்னரில் ஒரு 20% 30% இருந்தாலும் 70% ஸ்டில் ஸ்டடி மெட்டீரியல், ஆர்டிபி எம்டிபிஸ் அதிலிருந்து ரிப்பீட் தான் ஆகும். அதையே நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியாமல் தான் வந்து நம்ம திணறிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ அதுக்கு வந்து நல்ல ரிட்டன் ப்ராக்டிஸ் இருக்கணுங்கிறது தான் வந்து பேஸ். சரிங்க தம்பி. ஆக்சுவலாக இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது சிஏல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நான் சொன்னேன், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா போனோம் அப்படின்னா அந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்ம ப்ராக்டிஸ் அப்படின்றது ஃபைனல் லெவலில் முக்கியமாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் லெவலில் அப்போ தான் வரோம் உள்ள, இன்டர் லெவலில் அதுக்கப்புறம் ஓகே, ஃபைனல் லெவலில் ஓகே நம்ம ஆடிட்லாம் பார்த்துருக்கோம், ப்ராக்டிக்கலாகவே நமக்கு வந்து தெரியும் அப்படி நினச்சிட்டு போயிடுறாங்க. அது ஓகேவா இல்லை ஃபைனல் லெவல்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணுமா?
இல்லை அது ஓகே இல்லை சார். ஃபைனலில் நானும் கொஞ்சம் அந்த மிஸ்டேக் பண்ண ஆள் தான். ஃபைனல் லெவல்லையும் கண்டிப்பாக அந்த பென் அண்ட் பேப்பர் அப்ரோச்சு, ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்ரோச்சு அதுதான் வந்து எக்ஸாமில் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண வைக்கும். நீங்கள் என்ன தான் வந்து படிச்சுட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் விட்டுட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, இதுதானே அப்படின்ட்டு வந்துட்டாலும் அது உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அட்லீஸ்ட் 2 மார்க் டெஸ்ட் எழுதாமல் நீங்கள் ஐசி எக்ஸாம் எழுத போகாதீங்க. இல்லைனா ஐசி எக்ஸாம் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் மாதிரி ஆயிரும். மார்க் டெஸ்ட்டுங்கிறது ரொம்பவே க்ரூஷியல்னு நான் சொல்லுவேன் சார். சரிங்க தம்பி. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் அப்படின்றது இருந்துச்சா சிஏ ஜேர்னியில்? மேஜராக நான் ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து ரொம்ப அந்த லோ டிப்ரெஷன்லாம் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் சிஏ கெரியர்னால கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபைனல் லெவலில் ஆமாம் அதான் சொன்ன நாடி ரொம்ப ஏஜ் கொஞ்சம் தாண்டிடுச்சுன்னா வந்து இன்னும் நம்ம படிச்சுட்டு இருக்கோங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அதர் சேலஞ்சஸை வந்து நம்ம லைஃப்பில் வந்து தலைக்குள்ள போட்டுக்க ஆரம்பிச்சுக்குவோம். அது வந்து கொஞ்சம் நம்ம படிக்கிறதோட சேர்ந்து வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிக்குது. எவ்வளோ ஏர்லியாக முடிச்சு வெளியே வரீங்களோ அவ்வளோ பெட்டராக வந்து நீங்கள் சிஏ கோர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ப்ரெஷர் அண்ட் டிப்ரெஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் நிறையா ட்ரை பண்ணேன் சார். ஆடியோ புக்ஸ்லாம் இது பண்ணேன். ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்லி நெகட்டிவிட்டிலேருந்து வெளியே இருக்கணும் அப்படின்னு இது பண்ணேன். ஆனால் மோஸ்ட்லி நான் எக்ஸாம் முடிக்கிற வரைக்குமே அதெல்லாம் அச்சீவ் பண்ணேன்னு சொல்ல. ஸ்டில் நான் மென்டலி வந்து ரொம்ப இதுவாகவே தான் இருந்தேன். இந்த வாட்டி பர்டிகுலராக எக்ஸாம்லலாம் வந்துட்டு ரொம்ப பேனிக் அட்டாக் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பேப்பர் பட்டு பதறி ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக யோசிச்சிட்டோம்னா நம்மளால் அந்த பர்ஃபார்மே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாஸ் ஆகியே ஆகணும் அப்படின்ட்டு நினச்சோம்னா பாஸ் ஆகிறதுக்கு அது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது. நல்லா படிச்சிருக்கோம், நம்ம நல்லா எழுதுவோம் அப்படிங்கிற இதோட நம்ம நிப்பாட்டிக்கிட்டு அந்த அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுல நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். இது நான் சொல்கிறேன், ஆனால் நானே பண்ணலை. முடிச்சுட்டு வந்து நான் பர்டிகுலராக மெடிடேஷன் பண்ணேன். அப்புறம் யோக நித்ரான்னு ஒரு அதை நான் பண்ணேன் சார். நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட்னு கூட நிறையா ப்ரோட்டோகால் இருக்குது யூடியூப்பில். நிறையா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். நீங்கள் படுத்துட்டு வந்துட்டு அந்த இது பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு அந்த அவங்க சொல்கிற ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்லீப்புக்கு பதில் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக நான் யூஸ் பண்ணேன். தூங்கி எழுந்திரிச்சா அப்படியே ஃப்ளோவே போயிட்ட மாதிரி இருக்கும். இது வந்து எனர்ஜி ரீசார்ஜ் பண்ணிட்டு ஃப்ளோலேயே வச்சுட்டு உங்களை வெளியே கொண்டு வந்த மாதிரி இருக்கும். இது இங்கே இந்தியாவில் ஆர்ஜினான மெத்தடு தான் இது. ஆனால் வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் இருக்குன்ட்டு இது பண்ணி ப்ரூவ் பண்ணி நிறைய பேருக்கு பெனிஃபிட் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் கரியரில் இதுவும் ஹெல்ப் ஆச்சுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி டெக்னிக்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மற்றவங்க படிக்கிறதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆவீங்களா? ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் வச்சுருந்தீங்களா கையில்? மெத்தடுன்னு இல்லை, என்னோட அதான் நான் இதை பேசிக்காகவே சொல்லுவேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுங்கள். நான் என் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணேன். ஸோ இந்த நிமானிக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பெனிஃபிட்ஸும் இருக்குது. சைட் ஹெட்டிங்ஸை மெமரைஸ் ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதை ஸ்டோரி வச்சு படிப்பாங்க தியரி. அது எனக்கு பெருசாக செட் ஆகாது ஆரம்பத்துலேருந்து. எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நான் ரிப்பீட்டட் ரிவிஷன் அப்ரோச் மூலமாக வந்து தியரியை டீல் பண்ணுவேன். அப்புறம் சம் பேப்பர் வந்து எப்பயுமே வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா அக்கௌண்ட்ஸில் பில்ட் பண்ணிவிட்டு பென் அண்ட் பேப்பரை வச்சு சம்மு போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயுமே வந்துட்டு ப்ராப்பராக மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்பேக்ட் வரும். மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்குமே சரி, ஒரே கீ டு சக்ஸஸ் வந்து எத்தனை வாட்டி போடுறோமோ அத்தனை அவ்வளோ பெட்டராக வந்துட்டு உங்களால் ஆன்சர் எழுத முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். மெமரி டெக்னிக் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிமானிக்லாம் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து இதை ஏன்னா சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சு ஆகணும். என்னதான் வந்து சிஏன்றது லாஜிக்கல் பேப்பராக இருந்தால் கூட சில பெனால்ட்டி அமௌண்ட்டோ ஆர் நம்பர் ஆஃப் டேஸோ ஆர் வந்து சம் ப்ரொவிஷன்ஸோ நம்ம ஞாபகத்தில் வச்சு ஆகணும். அதை நம்ம அப்படியே தான் கொடுத்தும் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? இல்லை, நான் சுத்தமாக யூஸ் பண்ண சொல்லலை. அதை பேசிக் அதை வந்து மெயின் ஸ்ட்ராட்டஜி நான் வச்சதில்லை. நான் ஃபைனல் லெவலில் இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் வந்து நான் ஒரு ஃபேக்கல்ட்டிகிட்ட போனேன். அவர் வந்து அவரோட புக்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸு ஒரு செக்ஷன் கடியில் இருக்க மெயின் திங்ஸ்லாம் வந்து எல்லாம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிமானிக்ஸ் மூலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுருப்பாரு. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி தான் பண்ணேன்.
ஆனால் சில பேர் எல்லா இடத்துலையுமே ஒரு சைட் ஹெட்டிங்ஸு ஒரு நார்மல் கொஷின்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணது இல்லை. ஆனால் இந்த மாதிரி டேக்ஸ்லலாம் வந்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அங்கங்கே நிமானிக்ஸ்லாம் யூஸ் பண்ண தான் செஞ்சேன் நான். ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்னீங்க. எஸ்பெஷலி வந்து நீங்கள் தியரி பேப்பருக்கு சொன்னீங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே ரிவிஷன் முக்கியம் தான். ரிவிஷனுக்கு நீங்கள் என்ன டெக்னிக் ஹேண்டில் பண்ணீங்க? ரிவிஷன் அப்போ நான் 3 ரிவிஷன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் ரிவிஷன் தான் வந்து அதில் ரொம்ப டைம் எடுக்கும். அரௌண்டு ஒரு 2.5 மந்த் 3 மந்த்ஸ் கிட்ட பண்ணேன் ஃபைனலுக்கு ஃபஸ்ட் ரிவிஷனை. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி குவார்ட்டர் போர்ஷன் டெஸ்ட் வச்சு ஒரு 4 சாப்டர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட்டு. அந்த மாதிரி பண்ண நான் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கடைசியாக ஸ்ட்ராங்காக வந்துட்டேன். டேரக்ட் டேக்ஸ்க்கு நான் பண்ணலை கடைசியாக பண்ணனால, அதனால கடைசி வரைக்குமே அதில் வீக்காக ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ரெலவன்ஸ் இல்லை, சாப்டர் வைஸ்லாம் எழுதாதீங்க, ஃபுல் போர்ஷன் தான் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம் ரெலவன்ஸ் இல்லைங்க உண்மை. ஆனால் படிக்கிற ப்ராசஸே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி குவார்ட்டர் போர்ஷன் டெஸ்ட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ட்ராக் இருக்கும், ஸ்ட்ரக்சர்டாக யூஸ் ஆகும். ஸோ டெஸ்ட்டு வந்து ஒரு கீ எலிமெண்ட். சரி. ப்ராப்ளம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏதாவது ஸ்பெஷல் டெக்னிக் இருந்துச்சா? டெக்னிக்னு இல்லை சார். ஆனால் இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு ஃபேக்கல்ட்டி கொடுப்பாங்க. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸ் பார்க்கும்போது எல்லா சம்ஸையும் பார்த்தாலும் ஃபைனல் லெவலில் ஆன்சர் எழுதும் போது நீங்கள் திருப்பியும் ரிவிஷன் அப்போ எல்லா சமயம் பார்த்தீங்கன்னா உங்களால் கம்ப்ளீட்டே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நான், அதாவது ஆடிட்டுக்கு அப்படி கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அரௌண்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அதை தான் ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். மோஸ்ட்லி எக்ஸாம் பேப்பரில் லேண்ட் ஆகிறதும் அதுவாக தான் லேண்ட் ஆச்சு. எல்லா ஆர்டிபி, எல்லா எம்டிபி கொஷின், எல்லா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷினையும் போட்டு பார்த்தீங்களா? இல்லை ஆர்டிபி நான் இத்தனை ஆர்டிபி வச்சுக்கிட்டேன், எம்டிபி இத்தனை எம்டிபி, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா எல்லாத்தையுமே பார்க்கணுமா சார், ஆர்டிபி எம்டிபி? நான் சொல்லுவேன், பாரு இதில் உள்ள ஆர்டிபி கொஷின்ஸ் தான் அவங்க எக்ஸாமில் இருக்கும், எக்ஸாமில் இருக்கிறதா வந்து எம்டிபியில் இருக்கும். அப்படின்லாம் சுற்றி குத்தி காமிச்சா கூட அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆர்டிபி ஒன்று இருக்குது, எம்டிபி ஒன்று இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் இருக்குது, பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இருக்குது, அது போக வந்து ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி முக்கியமான கொஸ்டின் போட்டால் அது இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுதான்றது உங்களுக்கு புரிய மாட்டுது. நீங்கள் அது எல்லாத்தையுமே போட்டு பார்த்தீங்களா? டைம் இருந்துச்சா? இல்லை எல்லாம் போட்டு பார்க்கல. ஃபைனலில் என்ன பண்ணேன்னா எல்லா ஃபேக்கல்ட்டியும் கொஷின் கம்பைலர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அவங்களோட கான்செப்ட் புக் இருக்கும், கொஷின் கம்பைலர் இருக்கும். கான்செப்ட் புக் அப்படியே இன்ஸ்டியூட் மெட்டீரியல் பேஸ்டாக தான் இருக்கும். அது ரொம்ப டிவியேட்லாம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பைலரில் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின், ஆர்டிபி, எம்டிபி அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி ரிப்பீட் ஆகாத மாதிரி அவங்களே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு நான் அந்த பேஸ்லேயே போயிட்டனால இந்த கடைசியில் என் அட்டம்ப்டோட ஆர்டிபி எம்டிபி மட்டும் பார்த்துட்டு போனேன் நான். காமனாக நீங்கள் இது வரைக்கும் கடந்து வந்ததில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக், நீங்கள் பண்ண மிஸ்டேக் நான் கேட்கல, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து என்னவா இருக்குது சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும்? பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால் ஒன்று வந்து இவ்வளவு ஹவர்ஸாவது போடணும் டெடிக்கேட்டடாங்கிறத வந்து போடுறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஷார்ட்கட்ஸ் ஆரம்பத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது மோர் ப்ரெஷர் தான் காஸ் பண்ணும். அப்படி இல்லாமல் டெடிக்கேட்டடாக கொடுக்க வேண்டிய ஹவர்ஸை கொடுக்க வேண்டிய டைமை கொடுத்துட்டு போயிட்டா பீஸ்ஃபுல்லாக சிஏ ஜர்னி போயிடும். அந்த மைண்ட் செட்டை பில்ட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை அப்ரோச் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும். சரி, சிம்பிளாக சிஏ முடிக்கணும்னா இந்த ஒன்று பண்ணால் போதும், ஓகேவா? எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் தேவைன்னா அந்த இன்ஸ்டன்ட் தான். ஓகே, உடனே நமக்கு ஒன்று கிடைக்கணும், ஒன்று பண்ணால் சிஏ கிடைக்கும் அப்படின்னா அது என்ன பண்ணால் கிடைக்கும்? அப்படி ஒன்று பண்ணால் கிடைக்கும்னு சொல்ல முடியாது சார். ஆனால் அந்த ஒரு எலிமெண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்னா வந்து மைண்ட் செட்டை தான் சார் சொல்லுவேன். அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா உங்களால் எதையுமே வந்து ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட முடியும். பாசிட்டிவ் அப்ரோச்சு, ஃபெயிலியர் ஆனாலும் வந்துட்டு திருப்பி உங்களை கேதர் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபேஸ் பண்ணலாங்கிற தைரியம், ப்ளஸ் உங்கள் எஃபர்ட்டை போடுறதுக்கு தயக்கமே இல்லாமல் வந்துட்டு சின்சியராக எஃபர்ட்டை போடுறதுக்கான மைண்ட் செட் இது இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்ல, உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒன்று, ரெண்டாவது வந்து பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணணும். நீங்கள் அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ்லேயும் சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ரொம்ப பெட்டராக பண்ணணும். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ.